ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வெனஸ்டே அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டிக்கான கிளாஸ் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் குரூப் 2, 2A அண்ட் 4 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கானது தான் சிலபஸ் வைஸாக கிளாஸஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி 6வது கிளாஸ் பாலிட்டியில் பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இது கொஞ்சம் லாங் கிளாஸாக தான் இருக்கும், ஏன்னா அடிப்படை உரிமைகள் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இதுலேயே வந்துருச்சு, அடிப்படை உரிமைகள்னா என்ன? ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படையான உரிமைகளை பற்றி சொல்கிறது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது அவன் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சரத்து 32 சொல்லுது. ஓகேங்களா? ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன், வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் ஸோ ஒரு 180 days பக்கா பிளானில் 170+ வாங்கிறதுக்கான ஒரு பக்காவான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா இதுக்கான லாஸ்ட் டேட் March 25. ஸோ குரூப் 2க்கான டென்ட்ரல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் 60+ டெஸ்டர்ஸ் இருக்கும். டெய்லி டெஸ்டர்ஸ் 180 days டே சீட்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ இந்த பேட்ச்க்கான வேலிடிட்டி அப் டு குரூப் 2 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் போகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நைட் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். 180+ ரெக்கார்டிங் கிளாஸஸாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸாக வந்து கொடுத்துருவோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகேவுக்கு லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒவ்வொரு டாபிக் வைஸாக மெட்டீரியல் வச்சு படிக்கிறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, எக்ஸாமை கிளியர் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த டென்ட்ரல் பெய்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த டென்ட்ரல் டெஸ்ட் பேட்சில் ஒன்லி 200 சீட்ஸ் மட்டும்தான், லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். பிகாஸ் டெய்லியும் வந்து கிளாஸஸ் இருக்கிறதுனால 200 சீட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க March 25க்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அமௌண்ட் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நான் வந்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் கண்டிப்பாக 170+ எடுத்து நான் ஜாப் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்கெடியூலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 பக்கம் இருக்கும். என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுப்போம், எப்படிலாம் போகும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கெடியூலில் கொடுத்துருப்போம். அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகேவுக்கு கிளாஸஸ், டெய்லியும் லைவ் கிளாஸஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு 180 daysக்கான டே சீட்ஸு இந்த மாதிரி நிறைய கொடுப்போம். ஸோ அது எல்லாமே வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடிப்படை உரிமைகள்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்னென்னா பகுதி 3. அப்போது ஒவ்வொன்றுக்குமே அரசியல் அமைப்பில் ஒரு இதை பற்றி விளக்கக்கூடிய பகுதி இருக்கும், அட்டவணை இருக்கும் இல்லையா? அப்போ அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்னென்னா 3. அப்போது அடிப்படை உரிமைகளுக்கான சரத்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. இந்த பகுதி 3ல் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. இந்த 2 டேட்டாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் அமைப்போட பகுதி 3 அப்படிங்கிறது இந்தியாவோட மகா சாசனம், மேக்னா கேர்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த பகுதி 3 அடிப்படை உரிமைகளுக்கானது. இந்த பகுதி 3 என்னென்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடிப்படை உரிமைங்கிறது இந்திய அரசியல் அமைப்பால் அனைத்து மக்களுக்குமே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் உத்தரவாதமும் பாதுகாப்பும் வழங்கப்படுறது தான் அடிப்படை உரிமை. ஸோ அடிப்படை உரிமைனா எந்த மனிதனுக்கும் பாகுபாடு அப்படிங்கிறது கிடையாது. அந்த மனிதனுக்கான உத்தரவாதமும் பாதுகாப்பும் உரிமையும் வழங்கக்கூடியதான் அடிப்படை உரிமை. அதே மாதிரி இந்த அடிப்படை உரிமைங்கிறது நாட்டோட ஒரு சட்டமாகவும் இருக்கு. அடுத்து அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை வந்து மீறப்படுது அப்படின்னா நீதிமன்றம் மூலிமா கண்டிப்பாக தீர்வு காண முடியும் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை. அப்போ என்ன அடிப்படை உரிமைன்னு சொல்கிறோம்? நம்ம நினைத்த இடத்துல ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்கி போடலாம், நினைத்த இடத்துல குடியிருக்கலாம், நம்ம நினச்ச இடத்துக்கு போகலாம், பேசலாம், எல்லா உரிமைகளுமே அது அடிப்படை உரிமைன்னு தான் சொல்கிறோம். அப்போது அது ஒரு மனிதனுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா அவன் நீதிமன்றம் மூலம் தீர்வு காண முடியும். அதே மாதிரி
மாதிரி இந்திய அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், அமெரிக்க அரசியல் அமைப்பில் இருந்து தான் இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத எடுத்தாங்க. அமெரிக்க அரசியல் அமைப்பில் அடிப்படை உரிமைகளை என்னென்னு சொல்லுவாங்கன்னா பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் அடிப்படை உரிமைகள்னு சொல்லிக்கிறோம், ஆனால் அமெரிக்க அரசியல் அமைப்பில் அதை பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம அரசியலமைப்போட அடிப்படை உரிமை அப்படிங்கிறது உலகத்தில் வேற எந்த நாட்டோட அடிப்படை உரிமைகளை காட்டிலும் விரிவானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம அடிப்படை உரிமைங்கிறது ரொம்ப லாங்காக இருக்குது. அதே மாதிரி அதுவும் இன்னும் சொல்லப்போனால் நாம் எடுத்த அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம் பார்த்தீங்களா அடிப்படை உரிமைகள், அந்த அமெரிக்காவோடையே நம்மளோட அடிப்படை உரிமைகள் வந்து பெருசாக இருக்காமா. ஓகே, அடுத்து அடிப்படை உரிமைகளோட நோக்கம் என்னன்னா அரசியல் மக்களாட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி 7 அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இருக்கு. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 7 இருக்கு. ஸோ 7 அடிப்படை உரிமைகள் இருக்கு. அது என்னென்ன? 1 சமத்துவ உரிமை, அடுத்து சுதந்திர உரிமை, அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அடுத்து சமய சுதந்திர உரிமை, அடுத்து கலாச்சார மற்றும் கல்வி உரிமை, அடுத்து அரசியலமைப்பு வாயிலான தீர்வு, அடுத்து சொத்துரிமை. ஓகேங்களா? ஸோ கவனிங்க, இந்த சொத்துரிமையை தான் ஃபைனலாக நீக்கியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் 7 அடிப்படை உரிமையாக இருந்தது, இப்போ 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. ஏன்னா இந்த சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ கவனிங்க. ஸோ அப்போது நம்ம 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் அடிப்படை உரிமைகளுக்கானதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போது அந்த அடிப்படை உரிமைகள்லையுமே 7 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அதில் இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து அரசியலமைப்பு உருவாக்குனப்போ 7 தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துட்டாங்க. காரணம் சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ கவனிங்க. அப்போ சமத்துவ உரிமைக்கான ஆர்டிக்கல் என்னன்னா 14லேருந்து 18 வரைக்கும். இது எல்லாமே கொஸ்டின் மேட்ச் ஷீட்டில் கொடுத்து பொறுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, தவறான எண்ணெய் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க. சுதந்திர உரிமைனா 19 to 22. இதுவே சுரண்டலுக்கு எதிரான உரிமைனா அதுக்கான சரத்து 23 to 24. சமய சுதந்திர உரிமைனா 25 to 28. கலாச்சார மற்றும் கல்வி உரிமைனா 29 to 30. அடுத்து அரசியலமைப்பு வாயிலான தீர்வு, அரசியலமைப்பு மூலியமா தீர்வு காண்றதை பற்றி சொல்றது 32. இதை தான் நான் சொன்னேன். அடிப்படை உரிமை ஒரு மனிதனுக்கு பாதிக்கப்படுதுன்னா அவன் நீதிமன்றத்தை நாடி தீர்வு காணலாம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல் 32 சொல்லுது. அடுத்து ஃபைனலா சொத்துரிமை, இதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 31. இதை தான் இப்போ நீக்கிட்டாங்க. அப்போ இதுலயே கொஸ்டின் என்ன? அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்போட ஆரம்ப கட்டத்தில் 7 இருந்துச்சு, இப்போ 6 தான் இருக்கு. அப்போ சொத்துரிமை நீக்கிட்டாங்கல்ல, அப்போ அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, பார்த்துடலாமா? சொத்துரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 31 1978 44வது சட்ட திருத்தம் மூலிமா தான் இந்த சொத்துரிமையை நீக்கினாங்க. ஸோ அப்போ இதுக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அப்போ சொத்துரிமையே எந்த ஆர்டிக்கல் எந்த சட்ட திருத்தம் யூஸ் பண்ணி நீக்கினாங்கன்னா 44வது சட்ட திருத்தம். அந்த 44வது சட்ட திருத்தத்துக்கான ஆண்டு 1978. இப்போ சொத்துரிமை எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா பகுதி 12ல், பகுதி 3ல் இருந்துச்சு, இப்போ பகுதி 12ல் இருக்கு. ஆர்டிக்கல் 31ல் இருந்துச்சு, ஆனால் இப்போ ஆர்டிக்கல் 307 இருக்கு சொத்துரிமை. ஓகேவா? இதனால தான் இப்போ இந்திய அரசியலமைப்போட அடிப்படை உரிமைகள் 6 அப்படின்னு சொல்றோம். ஸோ அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலன்னு யாரை சொல்றேன்னு தெரியுமா? உச்சநீதிமன்றம் தான். ஸோ அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது போய் நீதிமன்றத்தை தானே நாடுறாங்க. அப்போ அதனால தான் அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலன்னு உச்சநீதிமன்றத்தை சொல்றாங்க. அடுத்த அடிப்படை உரிமைகளோட பண்புகள் என்னென்ன? சில அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ சில அடிப்படை உரிமைகளுக்கு ஒரு எக்ஸப்ஷனுமே இருக்கு, இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஆர்டிக்கல் 15, 16, 19, 29, 30 இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற அடிப்படை உரிமைகள். இது குடிமக்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கும் வந்து நம்ம இந்தியாவில் குடிபெயர்ந்திருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சில அடிப்படை உரிமை இந்த ஆர்டிகல்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்து அரசுங்கிறது இது மேல போதுமான கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும். ஸோ இவ்வளவுதான் இந்த அடிப்படை உரிமை, இதை மீறக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் நினைச்சா கட்டுப்பாடு விதிக்க முடியும். அதே மாதிரி இது எல்லாமே பெரும்பாலும் அரசோட தனிச்சையான நடவடிக்கைக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு எதிர்மறை தன்மை கொண்டதாக இருக்கும். சில அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது மக்களுக்கு நேர்மறை தன்மை கொண்டதாக இருக்கும். அப்போ சில இது அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கும், சில இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நேர்மறையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து
கவனிங்க, இது எல்லாமே புனிதமானவையோ அல்லது நிரந்தரமானவையோ கிடையாது. இது ரொம்ப ரொம்ப நல்லது, இது நிரந்தரமாக பெர்மனண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பாராளுமன்றம் இதை குறைக்கவும் முடியும், நீக்கவும் முடியும். இந்த அடிப்படை உரிமைகள் வேண்டாம், இந்த அடிப்படை உரிமைகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை குறைக்கலாம் அப்படின்னு பாராளுமன்றம் நினச்சதுன்னா கண்டிப்பாக கட்டாயமாக குறைக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம். திரும்பி என்ன பண்ணிட்டாங்க, அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டாங்க இல்லையா? அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, நீக்க முடியும். அப்போ நீக்க முடியுங்கிறப்போ குறைக்கவும் முடியும். அதே மாதிரி நீதிமன்றத்தால் இது ஒரு நிலைநிறுத்தப்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட், உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதாக இல்லாம உத்தரவாதமும் அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் உத்தரவாதத்தையும் கொடுக்குது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை போய் அணுகி தீர்வையும் கண்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. அதனால் ஒரு நபர் பாதிக்கப்படுறாருன்னா நேரடியாக போய் உச்சநீதிமன்றத்தையே அணுகி தீர்வு கண்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேசிய நெருக்கடி நிலை, நேஷனல் எமர்ஜென்சி நடைமுறையில் ஒருவேளை இருக்கு இருக்கிறப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்டிருக்காங்க. தேசிய நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ள போது எந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, தேசிய நெருக்கடி நிலை நடைமுறையில் இருக்கும்போது எதை தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் நிறுத்தப்பட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆர்டிக்கல் 20, 21 தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் எல்லாமே நிறுத்த முடியும். ஆனால் இந்த ஆர்டிக்கல் 20, 21 மட்டும் நிறுத்த முடியாது. அது நேஷனல் எமர்ஜென்சியே நடைமுறையில் இருந்தாலும் சரி. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஆர்டிக்கல்னு கேட்பாங்க, 20, 21 அடிக்கடி கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல போய் பாருங்க. அதே மாதிரி உள்நாட்டு நெருக்கடியப்போ ஆர்டிக்கல் 19, 20, 21 நிறுத்தப்படும். இங்கேயும் 20, 21 வருது. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஆர்டிக்கல் 19 மட்டும் சேருது. புரியுதுங்களா? நேஷனல் எமர்ஜென்சி அப்போ 20, 21 மட்டும் நிறுத்தப்படும், அதாவது நிறுத்த முடியாது. நேஷனல் எமர்ஜென்சி அப்போ இந்த ஆர்டிக்கல் 20, 21 தவிர மற்றது எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. உள்நாட்டு நெருக்கடி அப்போ இதில் ஒரு ஆர்டிக்கல் சேர்ந்து 19, 20, 21 நிறுத்த முடியும்னு சொல்கிறாங்க. அங்கே நிறுத்த முடியாது, ஓகேங்களா? இதை தவிர மற்றதெல்லாம் நிறுத்தப்படும் சொல்லிட்டாங்க, இந்த 20, 21 தவிர. ஆனால் இங்கே உள்நாட்டு நெருக்கடி அப்போ இந்த ஆர்டிக்கல் 19, 20, 21 நிறுத்தப்படும்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் மேலே இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை இது அப்படின்னு சொல்லி விதிக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆர்டிகல் 31A, 31B, 31C. ஸோ அப்படியே வரிசையாக வருது பாருங்க. அடிப்படை உரிமைகள் மேலே கட்டுப்பாடுகள் இதுன்னு விதிக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் 31Aவும் 31Bயும் 31Cயும், ஓகேவா? ஸோ அப்போது இதில் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போது நேஷனல் எமர்ஜென்சி அப்போ எந்த ஆர்டிகல்ஸை மட்டும் நிறுத்த முடியாது? 20, 21 நிறுத்த முடியாது. உள்நாட்டு நெருக்கடி அப்போ எந்தெந்த ஆர்டிகல்ஸ் நிறுத்த முடியும்? 20, 21, ஆர்டிகல் 19ங்கிறது எக்ஸ்ட்ரா சேருது. அடிப்படை உரிமைகள் மேலே இது கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னு விதிக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் இது 31A, 31B, 31C, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இராணுவத்தை சேர்ந்த முப்படைகள், துணை இராணுவ படை சேர்ந்தவங்க, காவல்துறையினர்களுக்கு அடிப்படை உரிமைகள் மேலே கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் சொல்கிறாங்க. இராணுவத்தை சேர்ந்த முப்படைகளாக இருக்கட்டும், துணை இராணுவ படையினராக இருக்கட்டும், அதே மாதிரி காவல்துறையினர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அடிப்படை உரிமைகளில் இதுதான் கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லி விதிக்கப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இராணுவ சட்டம் நடைமுறையில் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு அடிப்படை உரிமை அப்படிங்கிறது இருக்காது. ஒரு இடத்துல இராணுவ சட்டம் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை உரிமை அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி சில அடிப்படை உரிமைகளை பாராளுமன்றத்தால் சட்டம் போட்டு அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில அடிப்படை உரிமைகளை பாராளுமன்றம் சட்டம் போட்டு கூட பாதுகாக்கும். அதே மாதிரி ஆர்டிக்கல் 12 என்ன சொல்லுதுன்னா, டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், அரசோட வரையறை என்ன அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அப்போ எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆர்டிக்கல் 12 அரசு அப்படிங்கிறதுல எதெல்லாம் அடங்கும். இப்போ நம்ம அரசாங்கம்னு சொல்கிறோம்னா அதில் என்னென்னலாம் அந்த அரசாங்கத்தில் சேரும் அப்படிங்கிறத பற்றி ஆர்டிக்கல் 12 சொல்லுது. அதே மாதிரி கவனிங்க, இந்திய அரசாங்கம் மற்றும் பாராளுமன்றம், மாநில அரசாங்கமும் சட்டமன்றமும், உள்ளாட்சி அரசாங்கம் லோக்கல் பாடிஸ், அதே மாதிரி இந்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளூர் அதே மாதிரி மற்ற அதிகார அமைப்புகளும் இதில் வரும் அப்படிங்கிறத சொல்லுது. எல்ஐசி, ஜிஎஸ்சி, ஜிஐசி, ஓஎன்ஜிசி, ஓகேவா? ஸோ ஆயில் லிக்னைட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா
இதில் சொல்லப்பட்டிருக்க அரசு அடிப்படை உரிமைகளை மீறப்படுறப்போ நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்குல்ல அரசாங்கத்தோட வரையறை. ஸோ இந்த இது ஒரு வேளை அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மீறப்படுது அப்படின்னா அரசாங்கத்தை போய் நாடலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதை சொல்லப்பட்டிருக்க அரசு அடிப்படை உரிமைகளை வந்து மீறப்படுறப்போ நாம் போய் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிக்கல் 13 என்ன சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகளோட முரண்படும் சட்டங்கள். ஸோ அப்போ அடிப்படை உரிமைகளுக்கு முரண்படக்கூடிய சட்டங்கள் என்ன? ஆர்டிக்கல் 13 படி பார்த்தீங்கன்னா மற்ற அடிப்படை உரிமைகளுக்கு முரண்படுற மாதிரி அல்லது மீறுமாறு சட்டம் எதாச்சும் இயற்றப்பட்டுச்சுன்னா, அதாவது முரண்படும்னா எதிராக அப்படின்னு அர்த்தம். ஆர்டிக்கல் 13 படி மற்ற அடிப்படை உரிமைகளுக்கு வந்து எதிராக ஏதாச்சும் சட்டம் இயற்றப்பட்டதுன்னா அது இல்லாத நிலையாகும் அல்லது செல்லாததாகும். ஸோ அப்போ இதுக்கு எதிராக இயற்றப்படும் போது அதை இல்லாதே போயிடும், செல்லாததாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்பாடானது அப்படின்னு அறிவிக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி போட்டுடுறாங்க அடிப்படை உரிமைகளை மீற மாதிரி வருதுன்னா அது கண்டிப்பாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்பாடானது அப்படின்னு அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை அறிவிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவங்க யாரு? உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும். உச்ச நீதிமன்றம் ஆர்டிகல் 32 படி அறிவிக்கலாம், உயர் நீதிமன்றம் ஆர்டிகல் 226 படி அறிவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்ன 3 கொஸ்டின் இருக்கு. ஒருவேளை இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்பாடானதா இருக்கு அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கு வந்து முரண்பாடானதா ஒன்று இருக்கு அப்படின்னா நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கு முரணானதா எதிரானதா இருக்கும்போது அந்த சட்டம் இயங்காமலே போயிடும்னு ஒரே வார்த்தையில் ஆர்டிக்கல் 13 சொல்லிருச்சு. ஒருவேளை அப்படி முரண்பாடானதா இருக்கக்கூடிய பட்சத்தில் இது வந்து செல்லாதது இயங்காதது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு சொல்றாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு ஆர்டிக்கல் 32 படி இருக்கு. அடுத்து உயர் நீதிமன்றத்துக்கு ஆர்டிக்கல் 226 படி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நிரந்தர சட்டங்கள், பெர்மனன்ட் லாஸ். பாராளுமன்றம் சட்டமன்றங்களால் இந்த நிரந்தர சட்டங்கள் அப்படிங்கிறது இயற்றப்படும். தற்காலிக சட்டங்கள் அதாவது டெம்பரரி லாஸ் யாரால் இது பண்ணப்படும் அப்படின்னா அதாவது அவசர கால சட்டங்கள்னு சொல்லலாம், தற்காலிக சட்டங்கள்னு சொல்லலாம் அல்லது அவசர கால சட்டங்கள்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு அத்தியாவசியக்காக திடீர்னு வந்து கொண்டு வரக்கூடியது தான் அவசர கால சட்டங்கள் தற்காலிக சட்டங்கள்னு சொல்கிறோம். இது யாரால் இயற்றப்படும்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், மாநிலத்தில் ஆளுநராலையும் இந்தியாவில் மத்தியில் குடியரசுத் தலைவராலையும் இயற்றப்படும். ஓகேவா? அடுத்து அரசு ஆணைகள், கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் 13 அடிப்படை உரிமைகளுடன் முரண்படும் சட்டங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நிரந்தர சட்டங்கள் இதெல்லாம் யார் யார் வந்து அறிவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அடுத்து அடிப்படை உரிமைகளில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஆர்டிக்கல் 14 to 18 நம்ம வந்து இதில் 12, 13 பார்த்துருக்க மாட்டோம் என்னென்ன உரிமைன்னு. ஸோ அதை தான் 12, 13க்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு தனித்தனியாக பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ சமத்துவ உரிமைக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்டிக்கல் 14 to 18ங்கிறது சமத்துவ உரிமைக்கான ஆர்டிகல்ஸ், அதாவது ரைட் டு ஈக்குவலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது? வெரி 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 இம்பார்ட்டன்ட், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுது. சட்டம்னு வந்துருச்சுன்னா நீ யாரா வேணாலும் எவனா வேணாலும் இது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான், அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு ஆர்டிக்கல் 14 சொல்லுது. அதே மாதிரி சட்டத்தின் முன் சமம், அனைவரும் சமம் அப்படிங்கிற இந்த கருத்து எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா இங்கிலாந்துல இருந்து பின்பற்றப்பட்ட மரபுல இருந்து தான் எடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியம், நம்ம நாட்டில் எல்லாமே தானா உருவாகி வந்துடல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60 நாடுகள் அலசி வாய்ஞ்சு ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து போட்டு இப்படிதான் உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட எழுதப்பட்ட மிகப்பெரிய அரசியலமைப்புன்னு நம்ம இந்திய அரசியலமைப்பை சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 64 லட்சம் செலவு செஞ்சு அப்பயே வந்து எழுதப்பட்டது தான் நம்ம அரசியலமைப்பு. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த வார்த்தையை இங்கிலாந்தோட மரபு வழியாக இருக்கக்கூடியதுலேருந்து எடுத்தாங்க. எந்த நபருக்கும் ஆதரவாக சிறப்பு சலுகைகள்னு கிடையாது. ஸோ ஒரு மனிதனுக்கு மட்டும் சிறப்பு சலுகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவும் கிடையாது. சட்டத்து முன்னாடி எந்த தனிநபருக்கும் எந்த சலுகைகளும் காட்டப்படாது சொல்லிட்டாங்க. சட்டத்துக்கு முன்னாடி ஒரு தனிநபருக்கு அவனுக்குன்னு தனி சலுகைகள் இருக்குன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதே மாதிரி சட்டத்துக்கு மேலே எதுவும் கிடையாது, சட்டத்துக்கு மேலே உயர்ந்தது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு சட்டம், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அதாவது இந்த கருத்து எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு சட்டங்கிறது அமெரிக்காவிலிருந்து எடுத்தாங்க. சமநிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சட்டம் பாதுகாப்பை வழங்கும். சமநிலையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டம் வந்து பாதுகாப்பை கொடுக்கும். எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒன்றாக எல்லாத்தையும் வந்து சமமாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொன்னவரா யாருன்னா இங்கிலாந்தை சேர்ந்த நீதிபதி ஏவி டைசி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் அல்லது கூறியவர் யாருன்னு கேட்பாங்க, ஏவி டைசி. அதே மாதிரி சட்டத்தை மீறிய காரணத்தாலே தவிர வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் தண்டிக்கப்படக்கூடாது. அதாவது ஒரு நபர் தண்டிக்கப்படுறாருன்னா ஒரு சட்டத்தை மீறி இருந்தால் மட்டும்தான் தண்டிக்கப்படணும், மற்ற எந்த காரணத்துக்காகவும் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம்தான். அதே மாதிரி குடிமகனுடைய உரிமையோட அடிப்படையில் இந்த கருத்து அப்படிங்கிறது உருவானுச்சு. ஒரு குடிமகன் இருக்கானா அவனுக்கு இந்த உரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த உரிமையோட அடிப்படையில் தான் இந்த கருத்தையே உருவாக்குனாங்க. இது ஆனால் நம்ம அரசியலமைப்பில் கிடையாது. அதே மாதிரி கட்டுப்பாடுகள், எக்ஸப்ஷன்ஸ் என்ன இருக்குது? ஆர்டிக்கல் 361 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறத பற்றி இந்த ஆர்டிக்கல் 361 சொல்லுது. இவங்க மேலே சமூக வழக்குகளை தொடுக்க முடியாது. இதுவும் ஒரு அடிப்படை உரிமை தான். ஸோ அப்போது இவங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இருக்குங்கிறத ஆர்டிக்கல் 361 சொல்லுது. கவனிங்க, இவங்களுக்கு எதிராக சமூக வழக்குகளை தொடுக்க முடியாது. அதே மாதிரி கிரிமினல் வழக்குகளையும் இவங்களுக்கு எதிராக தொடுக்க முடியாது. அதே மாதிரி இவங்க எந்த நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நீதிமன்றம் இவங்களை கேள்வியும் கேட்க முடியாது, இவங்களை கைதும் செய்ய முடியாது. ஸோ அப்போது இந்த ஆர்டிக்கல் 361 குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் என்னென்ன பாதுகாப்பு அரசியலமைப்பில் இருக்குது, அடிப்படை உரிமையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேவா? அடுத்து ஆர்டிக்கல் 361 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை ஒளிபரப்புறப்போ நியூஸ் பேப்பர், ரேடியோ, டெலிவிஷன் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்றமோ அல்லது சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை வந்து இப்போ மீடியாலலாம் ஒளிபரப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சுலாம் அந்த பிரச்சனைகளுக்காக வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்டிக்கல் 105 என்ன சொல்லுது அப்படின்னு கவனிங்க. ஆர்டிக்கல் 105 என்ன சொல்லுதுன்னா பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாராளுமன்ற செயல்பாடுகளால் பாராளுமன்ற உறுப்பினர் மேலே வழக்கெலாம் தொடர முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ எப்படிலாம் வந்து வழக்கு தொடர முடியாதுன்னு ஒவ்வொரு ஆர்டிக்கலும் சொல்லிட்டு வருது. அடுத்து ஆர்டிக்கல் 194 என்ன சொல்லுதுன்னா 105 பாராளுமன்ற உறுப்பினருக்கு, 194 சட்டமன்ற உறுப்பினருக்கானது. அதாவது எம்எல்ஏ இருக்காருன்னா அப்போ சட்டமன்ற செயல்பாடுகளால் இவர் மேலே வழக்கு தொடர முடியாதுங்கிறத இது சொல்லுது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்டிக்கல் 31C என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். டிபிஎஸ்பி, அதாவது கவனிங்க, புதுசாக வந்து சட்டம் வந்து செயல்படுத்துறதுக்கு அரசாங்கம் வந்து நினைக்கிறப்போ அடிப்படை உரிமைகள் வந்து ஒருவேளை பாதிக்கப்படலாம். இதற்கான விதிகள் வந்து இதற்கான விதிவிலக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ பாதிக்கப்படுறதுக்கான விதிவிலக்கை பற்றி ஆர்டிக்கல் 31C நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஒரு சட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து செயல்படுத்தலாம்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருவேளை அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படலாம். ஸோ அப்போ இதுக்கான விதிவிலக்கு வந்து ஆர்டிக்கல் 31C அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 15 பாகுபாடுகளுக்கு தடையை பற்றி சொல்லுது. அதாவது இனம், மதம், ஜாதி, பாலினம், இந்த இடத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் ஒரே வார்த்தையில் படிச்சிருப்பீங்க. ஜாதி, மதம், இனம், பாலினம், பிறந்த இடத்தை வச்சு ஒருவரை வந்து கீழானவராக நடத்தக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் 15 சொல்லுது. ஓகேங்களா? அப்போ இதுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், எக்ஸப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகுபாடு காட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி பாகுபாடு காட்டலாம். அதாவது என்ன? கல்விக்கு இடஒதுக்கீடு மாநில அளவில் 50%, தேசிய அளவில் 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத கல்விக்கு சொல்லுது. அதே மாதிரி சமூக கல்வியில் பின்தங்கியவங்களுக்கு, அதாவது சமூக கல்வியில் வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது. சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி பொதுக்கல்வி நிறுவனங்களோட இடஒதுக்கீடு,
சமூக பின்தங்கியவர்கள் எஸ்சி எஸ்டிக்கும் கல்வியில் பின்தங்கியவர்கள் முதல் பட்டதாரி மாணவர்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. அடுத்து வந்து பாருங்க 2005 93வது சட்ட திருத்தம். ஸோ அப்போ 93வது சட்ட திருத்தத்துக்கான ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2005. இதுவே ஒரு கொஸ்டின் தான். இது வந்து என்ன சொல்லுதுன்னா இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த 93வது சட்ட திருத்தம் சொல்லுது. ஓகேவா? மத்திய கல்வி நிறுவனங்களில் ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடை பற்றி சொல்லுது. அதே மாதிரி மத்திய கல்வி நிறுவனங்கள் சட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 2006. ஸோ இந்த சட்டம் வந்து ஓபிசிக்கு 27% வந்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுது. ஸோ இங்கே வந்து 27% வந்து கொடுக்கலாங்கிறத சொன்னிச்சா, இதை உறுதி செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 27% இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த மத்திய கல்வி நிறுவனங்கள் சட்டம் 2006 வந்து பார்த்தீங்கன்னா வந்தப்போ உறுதி செய்து. மத்திய கல்வி நிறுவனங்களாக இதில் எது எது வரும்னா ஐஐடி வரும், ஐஐஎம் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுக்கு எதிரான வழக்குகளுமே வந்து தொடங்க ஆரம்பிச்சது. உச்சநீதிமன்றம் வந்து 2018 உறுதி செஞ்சது என்னன்னா பாலேடு அடுக்கு பிரிவினர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிமி லேயருக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிறத கூர்னுச்சு. ஸோ இந்த மாதிரி மத்திய கல்வி நிறுவனங்களில் 27% இடஒதுக்கீடுன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மத்திய கல்வி நிறுவனங்கள்னு சொல்லக்கூடியது ஐஐடி ஐஐஎம். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரிவினரை வச்சு எதிராக வழக்குகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்போ 2018 உச்சநீதிமன்றமே இறங்கி உறுதி செய்ய ஆரம்பிச்சது. என்னன்னா இந்த பாலேடு அடுக்கு பிரிவினரை சேர்ந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கிடையாது அப்படிங்கிறத சொன்னுச்சு. ஓகேவா? கிரிமிலேயர் பாலேடு அடுக்கு பிரிவினர் அப்படின்னு பார்க்கலாம், அப்படின்னு அவங்கள பற்றி பார்க்கலாம். அரசியலமைப்பு பதவியில் இருக்கிறவங்க, எடுத்துக்காட்டா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், யூபிஎஸ்சி சேர்மன், நிதி ஆணையர், இவங்களுடைய வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அப்போ அவங்க கிரிமிலேயர் பிரிவை சேர்ந்தவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன, இந்த குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், யூபிஎஸ்சி சேர்மன், நிதி ஆணையர் இவங்க வந்து கிரிமிலேயராக இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த இதைப்படி அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிமி லேயரில் வரக்கூடியவங்க. அதே மாதிரி இந்த குரூப் ஏ, குரூப் பி, கிளாஸ் 1, கிளாஸ் 2ன்னு பிரிப்பாங்க. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வரவங்களாம் யாருன்னா இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், என்எல்சி, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், என்எல்சி, பெல்லு, பேங்க்கு, எல்ஐசி இவங்களோட வாரிசுங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி, கிளாஸ் 1, கிளாஸ் 2 பதவியை சேர்ந்த கேட்டகரியில் வருவாங்க அரசு பணிகளில். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய வாரிசுக்கும் இடஒதுக்கீடு இல்லை. ஸோ அப்போ இவங்களும் கிரிமி லேயரில் வரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்னல் நிலையில் இருந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பதவியில் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய வாரிசுக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எடுத்துக்காட்ட எக்ஸாம்பிளாக என்னென்ன சொல்லலாம்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, இராணுவம், கடல் படை, விமானப்படை இவங்களுடைய வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு இல்லை. அடுத்து 4வது ப்ரொஃபஷனல்ஸ் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு இல்லை. அப்போ எடுத்துக்காட்டாக சொன்னால் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு நம்ம படிக்கிறோம்ல, எம்பிபிஎஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், இது எல்லாமே ப்ரொஃபஷனல். இதை சேர்ந்து இருக்கக்கூடிய இவங்களுடைய வாரிசுகளுக்கும் இடஒதுக்கீடு கிடையாது. அடுத்து வர்த்தகம், தொழிலதிபர்களோட வாரிசுக்கும் இடஒதுக்கீடு கிடையாது. ஓகேங்களா? அடுத்து விவசாயி, ஃபார்மர்ஸ், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சொந்தமாக நிலம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு இல்லை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஏக்கருக்கு மேலே ஒரு விவசாயி நிலம் வச்சுருக்காங்கன்னா அவங்க விவசாயி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க பணக்காரர் லிஸ்ட்டில் வருவாங்க. அவங்களுக்கு அப்போ சொத்துக்கள் அதிகமாக இருக்கு இல்லையா, அப்போ அவங்களுக்குமே இடஒதுக்கீடு கிடையாது அவங்களோட வாரிசுகளுக்கு. அடுத்து ஆண்டு வருமானம் வந்து 8 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வாரிசுக்கும் இடஒதுக்கீடு கிடையாது அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியாச்சு. அடுத்து ஆர்டிகல் 16 பாருங்க. அரசு வேலைகளில் சம வாய்ப்பு கொடுக்கணும். அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த அலுவலகத்திலையும் பணியோ அல்லது வந்து வேலை செஞ்சாலோ அல்லது நியமனம் பற்றியோ எல்லா குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசு வேலைகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அப்படிங்கிறது ஆர்டிகல் 16 சொல்லுது. அப்போ இதுக்கான விதிவிலக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா வாழும் இடம், ரெசிடென்ஸ், பிற்படுத்தப்பட்டோர், பேக்வேர்ட் கிளாஸ் கம்யூனிட்டிஸ், அதே மாதிரி மத நிறுவனங்கள், ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கவனிங்க, ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு வாழக்கூடிய அல்லது இருப்பிடத்தோட அடிப்படையில், ரெசிடென்ஸ் அடிப்படையில் 1973 32வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதாவது ஆந்திரா, தெலுங்கானா இந்த இருப்பிடத்தோட அடிப்படையில் சலுகை அப்படிங்கிறத கொடுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்க
ஸோ என்னதான் அரசு வேலைகளில் சம வாய்ப்பு அப்படின்னு சொன்னாலும் ஸோ இந்த ஆந்திரா தெலுங்கானா இந்த இருப்பிடத்தோட அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸப்ஷன்ஸாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். வாழக்கூடிய இடம், பிற்படுத்தப்பட்டோர், மத நிறுவனங்கள். ஸோ இது அடிப்படையில் வேணால் வந்து பார்த்திங்கன்னா சலுகைகள் இருக்குது. ஆனால் என்ன சொல்லுது, அரசு வேலைகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு தான். ஆனால் எக்ஸப்ஷன்ஸாக இந்த 3 இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போது ஆந்திரா தெலுங்கானா இந்த இருப்பிடத்தோட அடிப்படையில் அவங்களுக்கு 1973 32வது சட்டத்திருத்தம் மூலிமா சலுகை அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. அடுத்து ஒடுக்கப்பட்ட வகுப்பினராய் இருந்தா, அதாவது தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர்களுக்கு இடஒதுக்கீடு, அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5% அப்படின்னும் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அப்போது நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆர்டிக்கல் 16 அரசு வேலைகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் சிலருக்கு மட்டும் சலுகைகள் இருக்குது. அதில் 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ இவங்களுக்கெல்லாம் மட்டும் சலுகைகள் இருக்குன்னு சொல்லுது. அடுத்து 3வது மத நிறுவனங்கள், ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது இந்து சமய அறநிலையத்துறையில் வேலை செய்ய இந்துவாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சலுகை இருக்குது. ஸோ ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது மத நிறுவனங்களில் இந்து சமய அறநிலையத்துறை ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குன்னா அங்கே இந்துக்கள் மட்டும்தான் வந்து பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கட்டுப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் ஓகேவா. அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் வந்து பாருங்கள், அப்போ பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து சலுகைகள் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ பிற்படுத்தப்பட்டோர் 1953 முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் காக்கா கலேல்கர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் அது காக்கா கலேல்கர் ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு தலைவர் இவர் தான் ஓகேவா. அடுத்து 2வது, இதை தான் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம்னு சொல்கிற வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1979 உருவாக்கப்படுது. ஸோ இதோட தலைவராக பிபி மண்டல் இருந்தார் ஓகேவா. ஸோ அப்போது இந்த பிபி மண்டல் ஆணையம் 1980 அதோட அறிக்கையை சமர்ப்பிச்சுது. இதில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, தாழ்த்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பிபி மண்டல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைச்சுது. 1990 விபி சிங் மற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு, அதாவது ஓபிசி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு அரசு பணிகளில் 27% இடஒதுக்கீடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடை கொடுத்துச்சு விபி சிங் ஓகேவா. விபி சிங் குழு அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதில் கொஸ்டின் என்ன, முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம்னா காக்கா கலேல்கர் ஆணையம், 2வது வந்து பார்த்தீங்கன்னா பிபி மண்டல் ஆணையம், அடுத்து 1990 ஓபிசிக்குன்னு அமைக்கப்பட்டது விபி சிங் குழு ஓகேங்களா. அடுத்து வந்து கவனிங்க 1995 ஸோ 77வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதில் வந்து என்ன கொடுத்துச்சுன்னா இந்த சட்ட திருத்தம் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொடுத்துச்சு ஓகேங்களா. அடுத்து 1994 வந்தது 76வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமா தான் தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் அப்படிங்கிறது ஏற்றப்பட்டுச்சு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை 9வது அட்டவணையில் இந்த 76வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை சேர்த்து நீதிமன்ற புனராய்வுக்கு உட்படுத்தாம பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதாவது தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்ட திருத்தம் வந்து சட்டம் அப்படிங்கிறது இந்த 76வது சட்ட திருத்தத்து மூலிமா வந்துச்சு இல்லைங்களா. ஸோ இந்த தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் அப்படிங்கிறது 69% இடஒதுக்கீடை வந்து கொடுத்துருக்கு. அது என்னென்னா பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1%, மொத்தம் 69% கொடுத்துருக்கு. அடுத்து ஆர்டிகல் 17 என்ன சொல்லுதுன்னா தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது. ஸோ கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு வகையிலையும் தீண்டாமை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு இது வந்து நடைமுறைக்கு வரதை தடுக்கிறது தான் ஆர்டிகல் 17 ஓகேங்களா. ஸோ அதுதான் தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை அப்படிங்கிறதுக்கு அரசியல் அமைப்பில் இதுதான் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் வரையறை கொடுக்கவே இல்லை. தீண்டாமை குற்றச்சட்டம் ஆண்டு என்னன்னா 1955 அன்டச்சபிலிட்டி அஃபென்ஸ் ஆக்ட் ஓகேங்களா, 1955. ஸோ 1976 இதோட பெயரை மாத்துறாங்க, குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட், எஸ் இதே 1955 தான் குடியுரிமை சட்டமும் கூட ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து என்ன பண்றாங்க, 1976 இதோட பேரை குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்னு மாத்திட்டாங்க. அப்போ தீண்டாமை குற்றச்சட்டம்னு சொல்லக்கூடாது, குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்னு சொல்லணும். ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். அடுத்து
இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து தீண்டாமை வழக்கில் வந்து இது பண்ணப்படுறாரு அப்படின்னா 6 மாதங்கள் வந்து அவங்களுக்கு சிறை தண்டனையை கொடுக்கும். 1989 வன்கொடுமை தடை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதெல்லாம் தடை செய்யுதுன்னா கோவில், பொது இடங்கள், வணிக வளாகங்கள், தியேட்டர், ஹோட்டல், ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. தீண்டாமை தொடர்பான போதனைகள் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னும், அவமரியாதை வந்து அவமரியாதை அதாவது தொட மறுக்கிறது, அந்த மாதிரி செய்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பொருட்களை விற்கிறதுக்கு மறுக்கிறது, மருத்துவமனை, பள்ளி, கல்லூரிகளில் நுழைய அவங்களுக்கு வந்து தடை செய்கிறது, மதம் சார்ந்து தீண்டாமையை பின்பற்றுறது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வன்கொடுமை தடை சட்டம் அப்படிங்கிறது பொருந்தும். ஸோ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து கவனிங்க. ஆர்டிகல் 18 என்ன சொல்லுது? ஸோ இது ஆர்டிகல் 14 to 18 வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமையில் இருக்குன்னு பார்த்தோம். அதில் ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஆர்டிகல் 18 இது என்ன சொல்லுதுன்னா பட்டங்கள் ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படிங்கிறத சொல்லுது. பட்டங்கள் ஒழிப்பு பற்றி சொல்லக்கூடிய சரத்து எதுன்னு கேட்பாங்க. ஆர்டிகல் 18 கவனிங்க. ஒரு குடிமகனோ அல்லது குடிமகன் அல்லாதவங்களையோ அரசு பட்டங்கள் வந்து வழங்குறத தடை செய்யறது தான் இந்த ஆர்டிகல் 18. ஆனால் இராணுவமோ அல்லது கல்வியில் சிறப்புடையவர்களாக இருக்கிறவங்க பட்டங்கள் வந்து கொடுக்கறத இது தடுக்கிறது இல்லை. ஓகேவா? ஒரு குடிமகனுக்கோ குடிமகன் இல்லாதவங்களுக்கோ தான் பட்டம் கொடுக்க கூடாது. ஆனா ஒரு எப்படி சொல்றது, துறையில கல்வியிலேயோ இராணுவத்திலேயோ சிறப்புடையவர்களுக்கு பட்டம் கொடுக்கறத இது தடுக்கல. அதே மாதிரி வெளிநாட்டு அரசு கிட்ட இருந்து இந்திய குடிமகன் ஒருவன் வந்து பட்டம் பெறான் அப்படின்னா அதை தடுக்குது நம்ம அரசியலமைப்பு சட்டம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெளிநாட்டு அரசு கிட்ட இருந்து ஒரு இந்திய குடிமகன் பட்டம் வாங்கக்கூடாது. இதுக்கு அரசாங்கத்தோட அனுமதி கிடைச்சிருக்கணும். அனுமதி கிடைச்சாதான் வாங்க முடியும். அதே மாதிரி வெளிநாட்டவர் வந்து இந்திய அரசுக்கு கீழே வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கும் அனுமதி வாங்க வேண்டும். அடுத்து பாருங்க, அரசாங்க பட்டங்கள், நேஷனல் அவார்ட்ஸ் என்னென்ன சொல்றோம்? பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன். ஸோ இந்த அவார்ட்ஸை பற்றி நீங்கள் படிக்க வேண்டியது அவசியம். எந்தெந்த டைமில் ஃபர்ஸ்ட் பாரத் ரத்னா எப்போ துவங்கினாங்க, யாருக்கு முதல்ல வழங்கப்பட்டுச்சு, ஸோ இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்ம இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த நேஷனல் அவார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த விருதுகளை மொரார்ஜி தேசாய் என்ன பண்ணார்னா 1977 தடை செஞ்சிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த 42வது சட்ட திருத்தத்தை அடிக்கடி யூஸ் பண்ணாங்க பாருங்க பிரதமர் இந்திரா காந்தி. அவங்க என்ன பண்றாங்கன்னா 1980 மறுபடியும் இந்த விருதுகள் வந்து அவங்களால திரும்ப கொடுக்கப்படுது. ஸோ மொரார்ஜி தேசாய் நிறுத்துறாரு, திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்து இந்திரா காந்தி வந்து அதை கொடுக்குறாங்க. அடுத்து இதனால இது மேல உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுச்சு. ஸோ நான் வந்து நிறுத்தினேன், இவங்க பாருங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு வழக்கு வந்து தொடரப்பட்டுச்சு. 1997 தேசிய விருதுகள் அப்படிங்கிறது ஆர்டிகல் 18 கீழே வராது, அதை பாதிக்காது அப்படின்னும் தீர்ப்பளிக்கப்பட்டுச்சு. ஸோ ஆர்டிகல் 18 கீழே இது வராது இந்த தேசிய விருதுகள் அப்படிங்கிறது, ஆனால் அதை வந்து பாதிக்காது அப்படின்னு தீர்ப்பளிச்சாங்க நீதிமன்றம். இந்திய தேசிய விருதுகளை பெயருக்கு முன்னோ பின்னோ போடக்கூடாது அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்திய தேசிய விருதுகளை வந்து பாரத் ரத்னா அப்படின்னு சொல்லி பெயருக்கு முன்னாடியோ பெயருக்கு பின்னாடியோ போட்டுக்கூடாது அப்படிங்கிறதையும் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சது. இப்போ சமத்துவ உரிமைகள் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து சுதந்திர உரிமைக்கு வாங்க. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் 19 to 22 வரைக்கும். ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னா 6 வகையான அடிப்படை உரிமைகளுக்கு உறுதியையும் பாதுகாப்பையும் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 19A என்ன சொல்லுது? ஆர்டிகல் 19A என்ன சொல்லுதுன்னா பேச்சையும் கருத்துக்களையும் வெளியிடுறதுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. அதுதான் சுதந்திர உரிமை. அடிப்படை உரிமைகளை இன்னொரு உரிமை தானே சப்பா பார்க்கக்கூடியதானே சுதந்திர உரிமை. ஸோ அப்போ வந்து பேச்சும் கருத்துக்களையும் தெரிவிக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஆர்டிகல் 19B என்ன சொல்லுதுன்னா ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடுறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து ஆர்டிகல் 19C இது என்ன சொல்லுது அப்படின்னா கழகங்களையோ சங்கம் அமைக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஆர்டிகல் 19D என்ன சொல்லுதுன்னா இந்தியா முழுவதும் வந்து போயிட்டு வரதுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஆர்டிகல் 19E என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுக்குள்ள எந்த பகுதியிலையும் வந்து தங்குறதுக்கு வாழ சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லுது.
ஆர்டிகல் 19G எந்த தொழிலோ பணியோ வணிகமோ செய்யறதுக்கு சுதந்திரம் இருக்கு, எதை வேணாலும் விரும்பியதை செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுது. ஆர்டிகல் 20 என்ன சொல்லுதுன்னா குற்றங்கள்ல தண்டிக்கப்படுறதுல இருந்து பாதுகாப்பு வழங்குறத பத்தி சொல்லுது. தேவையில்லாம ஒரு குற்றத்துக்கு 2 முறை தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி முன் தேதியிட்டு அமலாகும் சட்டம், அதாவது எக்ஸ்போஸ்ட் ஃபேக்ட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குற்றத்துக்கு இருமுறை வந்து தண்டிக்க கூடாது. ஓகேங்களா, தேவையில்லாம இரட்டை இடர் அப்படின்னு சொல்லுவாங்க, டபுள் ஜியோபாட்டி. அடுத்து தன்னைத்தானே குற்றம் சாட்டல், செல்ஃப் இன்கிரிமினேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வரக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அப்போது அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன் தேதியிட்டு அமலாக்கும் சட்டம்னா என்ன? ஒரு குற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குற்றம் இருக்குன்னா அது குற்றம்னு அந்த குற்றம் சாட்டப்பட்ட காலத்திலேயே அமலில் இருக்கக்கூடிய சட்டத்தை வந்து மீறியிருக்காங்க அப்படின்னா, மீறியதை தவிர வேற எந்த குற்றத்துக்காகவும், அதை மீறியிருக்காங்கன்னா அதுக்காக மட்டும்தான் அவன் வந்து தண்டிக்கப்படணும். வேற எந்த ஒரு குற்றத்துக்காகவும் ஒரு நபர் வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. அதே மாதிரி கிரிமினல் வழக்குக்கு வந்து அபராதம் வந்து விதிக்கிறதையும் தடுக்குது. அதே மாதிரி தண்டனை மட்டும்தான் கொடுக்கணும், தண்டிக்க கூடாது அப்படிங்கிறத இந்த முன் தேதியிட்டு அமலாக்கும் சட்டம்ங்கிறது விளக்குது. அடுத்து இரட்டையீடு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஒரு குற்றத்துக்கு இருமுறை தண்டிக்க கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு இதாக சப்டைட்டில் சொல்லிட்டு வருது. இரட்டையிடர், அடுத்து தன்னைத்தானே குற்றம் சாட்டல், அது என்னென்னங்கிறத விளக்கி சொல்லிக்கிட்டு வரும். அவ்வளோதான். இரட்டையிடர்னா என்ன? அரசியலமைப்பு சட்டப்படி எந்த நபரும் ஒரே குற்றத்துக்காக ஒரு தடவைக்கு மேலே, ஒரு குற்றம் தான் செஞ்சிருக்காருன்னா அவர் வந்து ஒரு தடவைக்கு மேலே குற்ற வழக்கு இடப்பட்டு தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது இந்த இரட்டையிடருங்கிறது விளக்கி கூறுது. கவனிங்க, இந்த இரட்டை இடர் தண்டனை அப்படிங்கிறது நீதிமன்ற சட்டமோ அல்லது தீர்ப்பாயம் மூலமாவோ வழங்கப்படுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டை இடர் தண்டனை அப்படிங்கிறது ஒரு நீதிமன்ற சட்டமோ அல்லது தீர்ப்பாயமோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. துறை ரீதியாவோ அல்லது நிர்வாக ரீதியாவோ வழங்கப்படக்கூடிய தண்டனையை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு துறையில் வந்து கொடுக்க முடியாது, நிர்வாகம் செய்யக்கூடிய இது அமைப்புல இருந்து கொடுக்க முடியாது, அதை கொடுத்தாலும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தன்னைத்தானே குற்றம் சாட்டல். ஒருவரை தன்னோட குற்றத்தை ஒப்புக்கொள்கிற மாதிரி வற்புறுத்தக்கூடாது. ஒருவர் வந்து தப்பு செஞ்சுருக்காருன்னா அவரே தானா அம்மா நம்ம செஞ்சது தப்பு தான்னு சொல்லி அவரே வந்து ஒத்துக்கிட்டா பரவாயில்ல, ஆனால் வற்புறுத்தி அவரை ஒத்துக்க வைக்கக்கூடாது. ஓகேவா, டஸ் நாட் இன்க்ளூட், உள்ளடக்கியது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கையெழுத்து, கைரேகை, ஆவணங்கள் வந்து கொடுக்கணும், ஒருவரை வந்து சோதனையிடல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே குற்றம் சாட்டலில் வருது. ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கைக்கான பாதுகாப்பையும் தனி மனித சுதந்திரத்தை பற்றியும் சொல்லுது. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஸோ கவனிங்க பார்க்கலாம். இது வந்து 35 உரிமைகளை கொண்டது. ஓகேங்களா, வாழ்க்கைக்கான பாதுகாப்பு, தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது 35 உரிமைகளை கொண்டதாக இருக்குது. எந்த நபரோட வாழ்க்கையும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா தனிநபரோட சுதந்திரத்தையும் சட்டத்தால் நடைமுறைகளில் தவிர பிற வழிகளில் மீறவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நபரோட வாழ்க்கையாகவும் இருக்கலாம் அல்லது தனிநபரோட சுதந்திரமாக இருக்கலாம், அது சட்டத்தில் நடைமுறையில் இருக்கிற மாதிரி மட்டும்தான் இது பண்ணணும், அந்த வழியை மீறி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சட்டத்தில் உண்டாக்கப்பட்டிருக்க நடைமுறைகளோட படி, சட்டத்தில் வந்து என்னென்ன உருவாக்கப்பட்டிருக்கோ ஸோ அந்த நடைமுறைகள் படி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, இது இல்லாமல் தனி மனித சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய சட்டம் ஆர்டிகல் 21க்கு முரணானது அப்படின்னு சொல்றாங்க. சட்டத்தால் உண்டாக்கப்பட்டிருக்க நடைமுறைகள் இருக்குல்ல, ஸோ அது இல்லாமல் தனி மனித சுதந்திரத்தை வந்து பறிக்கக்கூடிய சட்டம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 21க்கு எதிர்மறையானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 1950 கோபாலன் வழக்கு நடக்குது. கவனிங்க, ஒருவருடைய உரிமையை ஆர்டிகல் 21 கீழே நிர்வாகத்தோட செயல்பாடுகளால் பிரிக்க முடியாது அப்படின்னு ஆர்டிகல் 21 சொல்லுது. ஸோ நிர்வாகம் செய்யக்கூடிய செயல்பாடுகளால் அவங்களுடைய கட்டளையால் இதெல்லாம் பிரிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் சட்டங்கள் மூலிமா பிரிக்கலாம் அப்படின்னு இந்த கோபாலன் வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டுச்சு. சட்டத்தால் உண்டாக்கப்பட்ட நடைமுறைகள், அதாவது ப்ரொசீஜர்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நடைமுறைகள் அப்படிங்கிறது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஜப்பான் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது தான். அடுத்து 1978 மேனகா காந்தி வழக்கு வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனகா காந்தி வேற யாரும் இல்லை, இந்திரா காந்தியோட மருமகள் தான் மேனகா காந்தி. ஓகேங்களா, ஸோ ஒருவருடைய உரிமையை நிர்வாகத்தாலையும் ஒருவருடைய உரிமையை நிர்வாக
அரசாங்கத்தாலேயும் பிரிக்க முடியாது, சட்டத்தாலேயும் பிரிக்க முடியாதுன்னு இங்கே நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. இங்கே வந்து என்ன சொன்னாங்க, சட்டத்தால் இது பண்ண முடியும்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே சட்டத்தாலேயும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தேசிய நெருக்கடி நிலை, நேஷனல் எமர்ஜென்சி அப்போ ஆர்டிக்கல் 20, 21 தவிர அடிப்படை உரிமைகள், மற்ற அடிப்படை உரிமைகள் எல்லாமே நிறுத்தப்படும் அப்படிங்கிறதும் இங்கே மேனகா காந்தி வழக்கில் சொல்லப்படுச்சு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உள்ளூர் நெருக்கடி அப்போ 19, 20, 21 நிறுத்தப்படும் அப்படின்னும், தேசிய நெருக்கடியாக இருந்துச்சுன்னா ஆர்டிக்கல் 20, 21 மட்டும் நிறுத்த முடியாது, மற்ற அடிப்படை உரிமைகளை நிறுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை தான் இந்த வழக்குலையும் சொன்னாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 21A என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமையை பற்றி சொல்லுது. 2002 இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. 86வது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தோட ஆண்டு 2002. ஸோ 2002 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலிமா கல்வி உரிமை அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 21A கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆரம்பத்தில் அரசு நெறிமுறை கோட்பாடுல, அதாவது டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் 45க்கு கீழே குழந்தைகளுக்கு கல்வி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் இந்த கல்வி அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இது கல்வி உரிமையா அடிப்படை உரிமைகளில் இந்த கல்வி உரிமையை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அடுத்து 2002 86வது சட்ட திருத்தத்தில் செய்யப்பட்ட திருத்தம். என்ன திருத்தம் செஞ்சாங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்க. இந்த 2002 86வது சட்ட திருத்தத்தால் ஆர்டிக்கல் 21A அப்படிங்கிறத புதுசாக சேர்த்தாங்க. ஆர்டிக்கல் 45லையும் திருத்தம் செய்யப்பட்டுச்சு. ஆர்டிக்கல் 51A அடிப்படை கடமையில் புதுசாக ஒரு கடமை சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம், அதாவது 86வது அமெண்ட்மெண்டால கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் 21 ஸோ புதுசாக சேர்க்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்ல. சரி, என்னன்னு பார்க்கலாம். இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21A படி 6லிருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே இலவசமான கட்டாய கல்வி கண்டிப்பாக வழங்கணும், இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் 21A சேர்த்துது. அதாவது ஆர்டிக்கல் 21A சொன்னிச்சு, இதை கொண்டு வந்து 86வது அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 45. ஆர்டிக்கல் 45ல் திருத்தம் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்களே. என்ன அப்படின்னா, இதுபடி அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முன் ஆரம்ப கல்வியை கொடுப்பது அப்படிங்கிறது அரசோட கடமை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆரம்ப கல்வியை கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத இது சொன்னிச்சு. அடுத்து ஆர்டிக்கல் 51A. ஸோ 51A என்ன சொன்னோம், அடிப்படை கடமையில் புதிதாக ஒரு கடமை சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். கவனிங்க, 11வது கடமையாக ஆல்ரெடி அடிப்படை கடமையில் 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்துச்சு. ஸோ இங்கே அடிப்படை கடமைகளுக்கான பாயிண்ட்ஸுமே கொஞ்சம் வரும், கவனிங்க. ஸோ அதாவது ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் 7 இருந்து சொத்துரிமையை நீக்கி 6 கொண்டு வந்தாங்க. அது ஒரு கொஸ்டின் ஏரியா. அதே மாதிரி அடிப்படை கடமை என்ன பண்ணாங்கன்னா, அடிப்படை உரிமையை 1லேருந்து 1 குறைச்சாங்க, அடிப்படை உரிமையை 1 எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அடிப்படை கடமையை 10லேருந்து 11 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது என்னன்னா, 11வது கடமையாக 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறது பெற்றோரோட கடமை அப்படின்னு சொல்லி இதை ஒரு 11வது கடமையாக கொண்டு வந்து சேர்த்தாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 1992 அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. 2009 கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறத தொடங்கினாங்க. இது ஏப்ரல் 1, 2010 இந்த கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து கவனிங்க, ஆர்டிக்கல் 22. இது என்ன சொல்லுதுன்னா, கைது செய்கிறவங்களுக்கும் சிறையில் வச்சிருக்கவங்களுக்கும் எதிராக பாதுகாப்பை பற்றி சொல்லுது. கைது மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிராக பாதுகாப்பு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ தண்டனை காவல், தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லி இந்த கைது செய்கிறதுக்கான அந்த காவல் பெயர்கள் வந்து 2 வகையில் இருக்குது. ஃபஸ்ட்டு தண்டனை காவல்னா என்னன்னா, ஒருவர் வந்து குற்றம் செஞ்சவர் அப்படின்னு நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றவராக இருப்பார். ஓகேவா. ஸோ அப்போது இவருக்கு எத்தனை ஆண்டுகள் தண்டனையாக இருக்குன்னா, 10லிருந்து 15 வருஷம் வரைக்கும் இவருக்கு தண்டனையாக இருக்கும். இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா, அவர் வந்து குற்றம் செஞ்சு அவர் வந்து நீதிமன்றத்தால் ஆமாம் இவர் தப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னு ப்ரூஃபோட நிரூபிக்கப்பட்டுருச்சுன்னா அவருக்கு 10லிருந்து 15 வருஷம் தண்டனைகள் கொடுப்பாங்க, சிறையில் வைப்பாங்க. இதுவே தடுப்பு காவல் அப்படின்னா, குற்றம் நிகழ்த்துறதுக்கு முன்னாடியே ஒருவர் வந்து குற்றம் செய்கிறத அவர் வந்து பார்த்தீங்கன்னா
செய்யறதுக்கு முன்னாடி அதை வந்து தடுக்கிறதுக்காக கைது செய்யப்படுவார். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாம் பிளாஸ்ட் ஆக போகுது, இந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தவங்க வந்து செய்ய போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சு போய் அவங்க முன்னாடியே தடுத்து கைது செய்யறது. ஓகேங்களா? ஸோ அதை தான் தடுப்பு காவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதில் சாதாரண சட்டம், தடுப்பு காவல் சட்டம் அப்படின்னு இருக்குது. இப்போ சாதாரண சட்டம்னா என்ன? சாதாரண சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்படுறாங்கன்னா அந்த நபருக்கு எந்தெந்த உரிமைகள் வந்து கொடுக்கப்படுதுன்னா, ஒருவரை கைது செய்யறதுக்கு உண்டான காரணங்களை எவ்வளவு சீக்கிரமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிவிக்கணும். அடுத்து அவங்களோட சார்பாக அந்த கைது செய்யப்படுறாங்கல்ல, ஸோ கைது செய்யப்படுறவருக்கு சார்பாக வாதாடுறதுக்கு ஒரு வழக்கறிஞரை தன்னோட விருப்பப்படி கைது செய்யப்பட்டவர் வந்து அமர்த்திக்கலாம். ஸோ அவருக்கு சார்பாக வந்து வாதாடுறதுக்கு. அதே மாதிரி கைது செய்யப்பட்ட நபரை அவருடைய கைதான நேரத்தில் இருந்து, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறேன்னா காலை 10 மணிக்கு வந்து அவர் கைது செய்யப்படுறாருன்னா அந்த டைமில் இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள குற்றவியல் நீதிமன்றம் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய நடுவருக்கு முன்னாடி முன்னிலைப்படுத்திடணும். ஓகேங்களா? இப்போ 10 மணிக்கு இது பண்ணுறாருன்னா அப்போ மார்னிங் 10 o'clock கரெக்டாக 24 மணி நேரம் ஆயிருமா? இன்னைக்கு 10 o'clockனா நாளைக்கு 10 o'clock 24 மணி நேரம். அதுக்குள்ள கண்டிப்பாக குற்றவியல் நீதிமன்றத்தில் நடுவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சே ஆகணும். ஆனால் ஆர்டிகல் 22 படி பார்த்தீங்கன்னா ஒரு அயல் நாட்டவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து இங்கே சிறை வைக்கப்படுறாருன்னா அவருக்கு இந்த மாதிரி மேலே சொன்ன இப்படி வந்து நடுவருக்கு முன்னாடி வந்து நிறுத்தணும், அவர் வந்து இந்த வழக்கறிஞரை வந்து தன் சார்பாக வாதாடுறதுக்கு வந்து அமர்த்திக்கலாம் விருப்பப்படி அப்படிலாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம்ல. இந்த பாயிண்ட்ஸ்லாம் அவர் வந்து கைது செய்யப்படுற ஒரு அயல் நாட்டவராக இருந்தால் அவருக்கு இந்த உரிமைகள் கிடையாது அப்படின்னு ஆர்டிகல் 22 சொல்லுது. அடுத்து தடுப்பு காவல் பாருங்க. ஸோ தடுப்பு காவலுக்கு உட்படக்கூடிய நபர் நீதிமன்ற விசாரணை வந்து இல்லாமலையும் நீதிமன்றத்தால் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்படாதவரும் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. தடுப்பு காவல்னா என்னென்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டு வந்தது தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய வகையில் சாதாரண சட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு முன்னாடி காவலில் தண்டனை காவல்னா என்னென்னு பார்த்துட்டு வந்தோம். தடுப்பு காவலில் சப் டாப்பிக்காக இருக்கக்கூடியதா இந்த சாதாரண சட்டம், தடுப்பு காவல் சட்டம். தடுப்பு காவல் சட்டம்னா என்னன்னா, இப்போது தடுப்பு காவலில் ஒருத்தர் வந்து ஒரு நபர் வந்து வராருன்னா அவர் நீதிமன்ற விசாரணை அவருக்கு இல்லாமலேயும் இருக்கும், அவர் நீதிமன்றத்தால் அவர் குற்றவாளின்னு அதாவது வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளின்னு நிரூபிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவரை தான் இந்த தடுப்பு காவலால் வரக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதே மாதிரி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படக்கூடிய தடுப்பு காவல் தண்டனை அவர் முன்பு செய்த குற்றத்திற்காக கிடையாது. ஓகேங்களா? அவருக்கு வழங்கப்படக்கூடிய தடுப்பு காவல் தண்டனை அப்படிங்கிறது அவர் செய்த முன்னாடி செஞ்ச குற்றத்துக்காக கிடையாது, எதிர்காலத்தில் குற்றம் செய்யக்கூடும். இப்போ இவங்களுக்கு இந்த பாயிண்ட் ரிமைண்ட் ஆகணும். தடுப்பு காவல் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். குற்றம் நிகழ்றதுக்கு முன்னாடியே ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து வைக்க போறாங்க அப்படின்னா அது ஆனால் வெடிக்கல, இந்த டைமுக்கு வெடிக்க போகுதுன்னு ஒரு தகவல் வந்ததுக்கப்புறம் அவரை போய் கைது செஞ்சு அந்த பாம் பிளாஸ்டையே தடுத்துடுறாங்க, அவரையும் அந்த தப்பை செய்ய விடாத தடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கைது செஞ்சுட்டு வராங்க. ஆனால் அவர் அந்த குற்றத்தை செய்ய போயிட்டாரு, ஆனால் செய்ய தடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ அவரை தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்போ அவர் வந்து விசாரணைக்கும் இது பண்ண தேவையில்லை, அவரை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிரூபிக்கல. கரெக்டா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தடுப்பு காவல் அப்படிங்கும்போது அவர் முன்னாடி செஞ்ச தண்டனைக்காக கிடையாது. ஏன்னா தண்டனை வந்து அவர் செஞ்சிருப்பாரு, அதை தடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எதிர்காலத்திலையும் குற்றம் செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒருவேளை செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சத்தில் தடுப்பு காவலில் வைக்கிறது தான் தடுப்பு காவல் சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 3 மாசத்துக்கு மேலே ஒருவர் தடுப்பு காவலில் சிறைப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்க அவங்கள 3 மாசத்துக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறையில வச்சிருக்க கூடாது. அப்படி ஒருவேளை 3 மாதத்துக்கு மேலேயும் ஒருவரை சிறைப்படுத்தணும் அப்படின்னா ஆலோசனை குழு கிட்ட கேட்டுட்டு தான் அவரை சிறையில வச்சிருக்கணும் 3 மாசத்துக்கு மேல. இந்த ஆலோசனை குழு யார் இருப்பாங்க அப்படின்னா வேற யாரும் இருக்க மாட்டாங்க, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அந்த குழுவில் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் 3 மாதத்துக்கு மேல அவங்கள சிறையில வச்சிருக்கணும். 44வது சட்ட திருத்தம் மூலியமா தடுப்பு காவல் அப்படிங்கிறது 3 மாதத்துல இருந்து 2 மாதமா குறைச்சிட்டாங்க. அப்போ தடுப்பு காவல் ஒருவர் வந்து தப்பு செய்ய ரெடியாகி அந்த தப்பை போய் தடுத்து அவரை கைது செஞ்சுறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாசம் அவங்களுக்கு சிறையில் வைக்கிறதுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆண்டு காலம் 3ல் இருந்து 2ஆ குறைக்கப்பட்டிருக்கு இந்த 44வது சட்ட திருத்தம் மூலியமா. அடுத்து வந்து கவனிங்க,
ஆலோசனை குழு வந்து அவரை சிறைப்படுத்தியது நியாயம் கிடையாது, அவரை நீங்கள் எப்படி ஜெயிலில் பிடிச்சு போடலாம், அது நியாயம் கிடையாது அப்படின்னு ஒரு வேளை அறிவிச்சிருச்சு அப்படின்னா அந்த சிறைப்படுத்தப்பட்ட நபர் உடனடியாக விடுவிக்கப்படணும். அப்போ ஆலோசனை குழுன்னு யார் சொன்னோம்? உயர்நீதிமன்ற நீதிபதிகள். ஸோ அவங்க இல்லை அவர் செஞ்சது தப்பு இல்லை, எப்படி நீங்கள் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா உடனடியாக அவரை விட்டுறணும். அடுத்து தடுப்பு காவல் சட்டங்கள் பாருங்க. தடுப்பு காவல் சட்டம் அப்படிங்கிறது 1950. ஸோ இது வந்து இந்த தடுப்பு காவல் சட்டம் 1969 காலாவதி ஆயிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்கக்கூடிய சட்டம், மிஸ்ஸான்னு சொல்லுவாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறத அதோட ஃபுல் பிரீஃப். இது வந்து இதோட ஆண்டு 1971. ஓகேங்களா? ஸோ இந்த 1971 அப்படிங்கிறது 1978 திரும்ப கொண்டு வந்தாங்க. 1971 கொண்டு வந்து திரும்ப 1978 கொண்டு வந்தாங்க. அயல்நாட்டு பரிவர்த்தனைகளை பாதுகாப்பது மற்றும் கள்ளக்கடத்தல் நடவடிக்கைகளை தடுக்கும் சட்டத்தை கோஃபோசா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்முக்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான சட்டம் 1974. இது வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய சட்டங்கள் ஓனா பார்த்துட்டு வரும். அடுத்த சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1980 கொண்டு வந்தாங்க. இந்த ஒவ்வொரு சட்டத்துக்கான ஆண்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். இது எப்போனா 1980. அடுத்து கருப்பு சந்தைகளை தடுத்தல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தேவையை பராமரிக்கக்கூடிய சட்டத்தை 1980 கொண்டு வந்தாங்க. அதாவது PBMSECA அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட். கமோடிட்டிஸ்னா பண்டம் இல்லையா? ஸோ இது வந்து தமிழில் கலைச்சொல்லில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஸோ இதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 1980 கொண்டு வந்தாங்க. அடுத்து தீவிரவாதம் மற்றும் இடையூறு நடவடிக்கைகளை தடுக்கும் சட்டம் அப்படிங்கிறத 1985 டடா அப்படின்னு சொல்லுவாங்க, டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிப்டிவ் ஆக்டிவிட்டீஸ். இதை 1995 காலாவதி ஆயிருச்சு. காலாவதி ஆகி திரும்ப வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1985 வந்து 1995 காலாவதி ஆகுது. திரும்ப அந்த 1995 இந்த சட்டத்தை புதுப்பிச்சிட்டாங்க. அடுத்து சட்டத்துக்கு புறம்பா போதைப் பொருட்களையோ அல்லது வந்து மனோநிலையை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய பொருட்களையோ தடுக்கக்கூடிய சட்டம் அப்படின்னு சொல்லி 1988 கொண்டு வந்தாங்க. ஓகே, PITNDPSA ப்ரிவென்ஷன் ஆஃப். ஸோ கவனிங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் இலிசிட் டிராஃபிக் இன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டத்துக்கு புறம்பான போதைப் பொருட்களையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா மனதை வந்து பாதிக்கு உள்ளாக்கக்கூடிய பொருட்களையோ விற்கிறதுக்கான தடுக்கும் சட்டம் தான் இந்த 1988 கொண்டு வந்தாங்க. இதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. அடுத்து பாருங்கள், தீவிரவாதத்தை தடுக்கும் சட்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாருங்கள், ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், POTA அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2002 கொண்டு வந்தாங்க. இது 2004 திரும்ப புதுப்பிக்கப்பட்டுச்சு, திரும்ப பெறப்பட்டுச்சு. இந்த தடுப்பு காவல் சட்டத்தை பாராளுமன்றமும் மாநில சட்டமன்றமும் நினைச்சா இயற்றலாம். இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து VAPA, அதாவது UAPA அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1967 கொண்டு வரப்பட்டுச்சு. இதில் பல டைம் திருத்தங்கள் செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு 2004, அடுத்து 2008, அடுத்து 2012. இங்கே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் டிஃப்ரென்ஸ் வரும். இங்கே மட்டும் 2016 வராமல் 2019 வந்திருக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து அடிப்படை உரிமைகளில் இருக்கக்கூடிய சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோய்டேஷன். அப்போ சுரண்டலுக்கு எதிரான உரிமைக்கான ஆர்டிகல்ஸ் என்ன? 23, 24. ஓகே, அப்போ ஆர்டிகல் 23 என்ன சொல்லுது? மனித இழித்தொழில் வாணிகமும் ஊதியமற்ற கட்டாய உழைப்பு முறை, கொத்தடிமை, பிற வலுக்கட்டாய உழைப்பு முறைக்கும் தடை செய்யப்படுறன. ஒரே வார்த்தையில் சொன்னால் கொத்தடிமை முறைக்கும் ஒரு மனிதனை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கக்கூடியதில் இருந்தும் விலக்கு கொடுக்க சொல்லி இந்த ஆர்டிகல் 23 சொல்லுது. ஓகே, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, மனித இழித்தொழில் வாணிகம், ஆள் கடத்தல். கவனிங்க, விற்பனை பொருள் மாறி ஆண்களையோ பெண்களையோ குழந்தைகளையோ விற்கும் வாங்குதல் முறையை தடை செய்து. ஒரு பொருளை விற்கிற மாதிரி சின்ன குழந்தைகளை கடத்தியும் ஆண்களை கடத்தியும் பெண்களை கடத்தியும் அவங்கள பார்த்திங்கன்னா விற்கிற முறையையும் அந்த விற்கிறத வாங்கிக்கிற முறையையும் தடை செய்கிறது தான் மனித இழித்தொழில் வாணிகம், ஆள் கடத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி விபச்சார செயல்பாடுகளுக்காக
அதே மாதிரி விபச்சார செயல்பாடுகளுக்காக பெண்களையோ குழந்தைகளையோ கடத்துறதையும் ஆள் கடத்தல் அப்படின்னு தான் சொல்கிறோம், அதையும் தடை செய்து. தேவதாசி முறையை தடை செய்யுது. ஓகேங்களா? அதே மாதிரி அடிமை முறையை தடை செய்யுது. இந்த தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்ட பெண்மணி யாரு? முத்துலட்சுமி ரெட்டி, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸ்லேவரி அடிமை முறையும் இது தடை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் கடத்தல் லிஸ்ட்டில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து கொத்தடிமை முறை. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஆர்டிக்கல், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 23க்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ அதில் வரக்கூடிய அடிமை முறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து கொத்தடிமை முறை, பாண்டட் லேபர் அப்படின்னா என்ன? ஊதியமே இல்லாமல் கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும், கட்டாயப்படுத்துகிறாங்க இல்லையா, அதை தான் பார்த்தீங்கன்னா கொத்தடிமை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒருவரை அவர் விருப்பத்துக்கு மாறாக வேலை வாங்குறது, அவருக்கு இந்த வேலை செய்கிறதே பிடிச்சிருக்காது, ஆனால் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டு வேலையை வாங்குறத இந்த பாயிண்டில் சொல்லலாம். அடுத்து இதுக்கு ஏதாச்சும் சட்டங்கள் இருக்கா? கொத்தடிமை முறைக்கு எதிரான சட்டங்கள் இருக்கானா? இருக்குது. ஃபஸ்ட்டு கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு 1976 கொண்டு வராங்க, பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் அப்படின்னு. அடுத்து குறைந்தபட்ச கூலி சட்டம் 1948 கொண்டு வராங்க, மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படின்ட்டு. அடுத்து ஒப்பந்த கை தொழிலாளர்கள் சட்டம் 1970 கொண்டு வந்தாங்க, கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் அப்படின்னு. அடுத்து சம ஊதிய சட்டம் 1976 கொண்டு வந்தாங்க, ஈக்குவல் ரெம்யூனரைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கவனிங்க, இதில் எதெல்லாம் பொருந்துறதா இருந்துச்சு அப்படின்னா, இந்த சட்டங்கள் இந்திய குடிமகன் அதே மாதிரி மகன் அல்லாதவங்களுக்கும் இந்த சட்டங்கள் பொருந்தும். இங்கே போட்டிருக்காங்களே இந்த கொத்தடிமை முறைக்கு. ஸோ இந்த சட்டங்கள் எல்லாமே இந்த மாதிரி கட்டாய வேலைக்கு வாங்கப்படுறவங்க, அது இந்தியர்களாக இருந்தாலும் இந்தியர்களாக இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த சட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பொருந்தும். அதே மாதிரி இந்த சட்டம் அரசாங்கத்துக்கும் தனியாருக்கு எதிராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்கத்துக்கும் தனியாருக்கும் இது எதிரான சட்டங்கள் தான். ஏன்னா தனியாரில் தானே இந்த மாதிரி ஆட்கள் வேலை வாங்கப்படுறாங்க. அதனால தான் இது அரசாங்கத்துக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைவேட்டுக்கும் எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இதில் என்னென்ன கட்டுப்பாடுகள் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, பொது பணிகளில் நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற அரசு சொல்லலாம். ஓகேவா? பொது பணிகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு விருப்பமே இல்லை அப்படின்னாலும் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அரசு வேணால் சொல்லலாம். ஓகேவா? இப்போ மிலிட்ரி சமூக பணிகள்லாம் இருக்குது, அங்கே போயிட்டிங்கன்னா அந்த பதவிக்கு போயிட்டிங்கன்னா அந்த பணிக்கு போயிட்டிங்கன்னா அது பொது பணி, அப்போ அது செஞ்சுதான் ஆகணும், அதுக்கு கட்டாயப்படுத்தலாம். ஓகேவா? அதே மாதிரி ஆர்டிக்கல் 24 பாருங்கள், இது என்ன சொல்லுதுன்னா, இது எதை ஒழிப்பை பற்றி சொல்லுதுன்னா, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டத்தை பற்றி சொல்லுது. ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரும் தொழிற்சாலையிலேயோ சுரங்கத்திலோ பணி செய்யக்கூடாது, பணிக்கு அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆர்டிக்கல் 24. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுவும் 14 வயது வரைக்கும் இருக்கவங்கள. அதே மாதிரி அபாயகரமான பணிகளில் அவங்கள வேலை செய்ய வைக்கக்கூடாது. எக்ஸாம்பிளாக சொன்னால் கட்டிட வேலை, ரயில்வே வேலை, ஆபத்து நிறைந்த ஹசார்டஸான வேலைகள் எல்லாம் அவங்கள அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு அப்போது இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டத்துக்கு ஏதாச்சும் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வந்திருக்காங்க. தொழிற்சாலைகள் சட்டம் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படின்னு 1948லையும், சுரங்க சட்டம் மைன்ஸ் ஆக்ட்னு 1952லையும், வணிக கப்பல் சட்டம் மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் அப்படின்னு 1958லையும், தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் தி பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் அப்படின்னு 1951லையும், போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டம் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் அப்படின்னு 1951லையும், தொழில் பழகுனர்கள் சட்டம் அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பாருங்க சொல்லுவாங்க அப்ரண்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அப்ரண்டிஸ் ஆக்டை 1961 கொண்டு வந்தாங்க. அடுத்து பீடி மற்றும் சிகரெட் தொழிலாளர்கள் சட்டம், அதாவது பீடி அண்ட் சிகர் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் அப்படின்னு 1966 கொண்டு வந்தாங்க. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்கும் முறைப்படுத்துறதுக்கும் சட்டம் 1986. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் அங்கங்கே இதெல்லாம் ஒரே வரிசையெல்லாம் இருக்காது. ஸோ அங்கங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நான் ஒரே இடத்துல கொண்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன ரிலேட்டடான சட்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துல கொண்டு கொடுத்துருக்கேன். அடுத்து மாநில
குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம், ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு இருக்கு. குழந்தை நீதிமன்றங்கள், இது எல்லாமே வந்து அமையறதுக்கும் இது வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லுது. குழந்தைகளுக்குன்னு ஒரு நீதிமன்றம் இருக்கணும். சட்டத்தை ஒருவேளை மீறினாங்கன்னா 6 மாசத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் அவங்களை சிறையில் அடைக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் வந்து அபராதம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்து இப்போ சுரண்டலுக்கு எதிரான உரிமை பார்த்தோமா. அடுத்து மத சுதந்திர உரிமைகள் பாருங்க. அப்போ மத சுதந்திர உரிமைகளில் வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன? 25 to 28, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஃபர்ஸ்ட் அப்போ ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது? சமய நம்பிக்கையை கொள்ளவும் பின்பற்றவும் உரிமை. சமய நம்பிக்கை கொண்டவங்களா நீங்கள் இருக்கலாம், எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால தான் நம்ம இந்தியாவை பன்மொழிகள் கொண்ட நாடு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பன்மொழிக்கு தாயாக விளங்கக்கூடிய நாடு நம்ம இந்தியான்னு சொல்கிறோம். ஓகேங்களா, தாயகமாக விளங்கக்கூடிய நாடு நம்ம இந்தியான்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் ப்ரொஃபஷன். கான்சைன்ஸ்னா என்ன? மனசாட்சி. ஓகேங்களா, கான்சைன்ஸ் ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லுது. ஸோ சமய நம்பிக்கையை வந்து பின்பற்றிக்கலாம். ஸோ எந்த மதம் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து அதில் ஈடுபட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ கவனிங்க, பொது அமைதி, ஒழுங்கு, சுகாதாரம், அறநெறி, இதுக்கு எல்லாமே அடிப்படை உரிமைகளுக்கும் உட்பட்டு இருக்கக்கூடிய எல்லோரும் அவங்களுடைய உள்நெறிக வந்து பார்த்திங்கன்னா உகந்ததாக சமய நம்பிக்கையை வந்து ஏற்றுக்கிறதுக்கும் சுதந்திரமாக அதை வந்து பின்பற்றத்துக்கும் மற்றவங்களுக்கும் அதோட உண்மையை வந்து என்ன அப்படின்னு சொல்லி உணர்த்தி பரப்புறதுக்கும் அரசியல் சட்ட உரிமையை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஓகேவா, பொதுவாக வந்து பொது அமைதி கொடுக்கறதோ, ஒழுங்குமுறை இது பண்ணுறதோ, சுகாதாரத்துக்காகவும் அறநெறி இதுக்காகவும் அடிப்படை உரிமைகளுக்கு கட்டுப்பட்டும் எல்லாருமே அவங்களுடைய உளநெறிக்கு உகந்ததா அவங்களுடைய மன இது பண்ணுற மாதிரி சமய நம்பிக்கையை கொள்ளலாம் அப்படின்னு சுதந்திரமாக சொல்லப்படுது. அதை பின்பற்றதுக்கும் சுதந்திரம் இருக்குது. அதே மாதிரி அதோட உண்மையை மற்றவங்களுக்கு எடுத்து உரைத்து பரப்பக்கூடிய உரிமையும் இருக்கு அப்படின்னு அரசியல் சட்டம் சொல்லுது. அடுத்து கான்சைன்ஸ், மனசாட்சிப்படி கடவுளை தொடர்பு கொள்றது பற்றி விருப்பத்துக்கு ஏற்று நடந்து கொள்ளலாம். ஓகேவா, மனசாட்சிப்படி வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வந்து தொடர்பு கொள்வது அதை வந்து பார்த்திங்கன்னா விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரொஃபஷன், மனசாட்சிப்படி நடக்கணும். அடுத்து ப்ரொஃபஷன்னா மதத்தை விருப்பத்துக்கு ஏற்ப வெளிப்படையாக அறிவிக்கலாம். ஸோ உங்களோட மனசில் என்ன தோணுதோ அது விருப்பத்துக்கு ஏற்ப அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ப்ராக்டிஸ்னால் என்னென்னா மதம் சார்ந்து இருக்கக்கூடிய சடங்குகளும் மதம் சார்ந்த வழிபாடுகளும் மதம் சார்ந்த யாகங்கள், திருவிழாக்கள், கண்காட்சிகள் இதை நடத்துறதுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறத இந்த பிராக்டிஸ் அப்படிங்கிறது சொல்லுது. ப்ரொபகேஷன் என்ன சொல்லுதுன்னா மத நம்பிக்கைகளும் கருத்துக்களையும் பரப்புறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றத்துக்கு உரிமை கிடையாது. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்களை வந்து பரப்புறதுக்கு உரிமை இருக்கு. ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றலாம் முடியாது, அவங்களே விருப்பப்பட்டு வேணா மாறிக்கலாம். அடுத்து கிரிப்பான்ஸ் கத்தினா என்ன? ஸோ கவனிங்க, சீக்கியர்களுக்கு இதை வந்து உடன் வைத்திருக்க மதம் சார்ந்த உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கிர்பான்ஸ் அப்படின்னா சீக்கியர்கள் இருக்காங்களே அவங்க வந்து இதை வந்து உடன் வைத்திருக்கிறதுக்கான மதம் சம்மந்தப்பட்ட உரிமை தான் இது. அதே மாதிரி ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னா மதம் சார்ந்த நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஒவ்வொரு ஆர்டிக்கலும் என்னென்ன பாயிண்ட் சொல்லுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுது. மதம் சார்ந்த அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தர்ம ஸ்தாபனங்களை நிறுவலாம், மதம் சார்ந்து இருக்கக்கூடிய தர்ம ஸ்தாபனங்களை வந்து நிறுவ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மதம் சார்ந்த ஸ்தாபனங்களையும் தர்ம ஸ்தாபனங்களையும் நிரூபிக்கலாங்கிற உரிமை இருக்குன்னு சொல்லுது. அதே மாதிரி மதம் சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களையும் நிர்வகிக்கிறதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. அதே மாதிரி மதம் சார்ந்த நிறுவனத்தோட பெயர்ல அதே மாதிரி அசையாத இருக்கக்கூடிய சொத்துக்களை சேர்த்துக்கிறதுக்கும் உரிமையாக்கி கொள்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னும் சொல்லுது. ஓகேங்களா, மதம் சார்ந்த நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனத்தோட பெயர்ல அசையா சொத்துக்களை சேர்த்துக்கிற அதை உரிமையாக்கி கொள்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுது. அடுத்து அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி மதம் சார்ந்த நிறுவனம் அப்படின்னா
3 நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்சுருக்கணும். அதாவது என்னன்னா, தனிநபர்களோட பொதுவான கோட்பாடு, பொதுவான நம்பிக்கைகள் கொண்ட கூட்டாக இருக்கணும். தனிநபர்களோட பொதுவான கோட்பாடு அப்படிங்கிறது அனைவரோட நம்பிக்கைகளும் கொண்ட ஒரு கூட்டாக இருக்கணும். பொதுவான அமைப்பாக இருக்கணும், ஒரு பொதுவான அமைப்பாக இருக்கணும் அப்படின்னும், அந்த அமைப்புக்கு ஒரு பெயர் இருக்கணும் அப்படின்னு இந்த 3 நிபந்தனைகளை மதம் சார்ந்த நிறுவனம் வச்சுது. இதில் இந்து பாருங்க, இந்துக்காக நிறுவப்பட்டது ராமகிருஷ்ண இயக்கம், ஆனந்த மார்க்கம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்டிக்கல் 27 இது என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு குடிமகனும் வரிப்பணம் கட்டணும் அப்படின்னு வற்புறுத்த கூடவே கூடாது அப்படின்னு சொல்லுது. ஃப்ரீடம் ஃப்ரம் taxation for promotion of religion. அதாவது என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலீஜியன். வரி கட்டுறதுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது. எந்த சமயத்துக்கும் அல்லது அதை உட்பிரிவுக்கும் வரி விதிச்சு அந்த வரியோட வருவாயை சமய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்துக்கும் செலவு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எந்த ஒரு குடிமகனையும் நீங்களும் இதுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்துக்கள் கோயில் அங்கங்கே அவங்கவுங்க ஊருக்கு நிறுவுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அதை நிறுவுறாங்கன்னா அதை கொடுக்கறதும் கொடுக்காததும் மற்ற மனிதர்களோட அடிப்படை உரிமை. அவங்கள அதை வற்புறுத்தக்கூடாது, அந்த கோயில் வரி கட்டுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்தோட வளர்ச்சிக்காக வரி செலுத்துறதுக்கும் வற்புறுத்தக்கூடாது. ஒரு மதம் இருக்குன்னா அந்த மதம் வளர்ச்சி அடைய செய்யறதுக்காக வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி அரசு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு செலவு செய்யக்கூடாது, அனைத்து மதத்திற்கும் பொதுவாக செலவு செய்யணும். அதே மாதிரி அரசாங்கம் கூட ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு மதத்துக்கு மட்டும் செலவு செய்யக்கூடாது, பொதுவாக எல்லா மதத்துக்கும் செலவு செய்யலாம் அப்படின்னு அரசாங்கத்துக்கே ரூல் இருக்கு. அரசாங்கத்துக்கே இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதே மாதிரி அரசு எந்த ஒரு மதத்துக்கும் தனியா ஆதரவு அளிக்க கூடாது. அப்ப அரசாங்கத்துக்கே பார்த்தீங்களா வெச்சாம்பர் ஆப்புங்கிற மாதிரி அரசாங்கமே நினைச்சாலும் கூட ஒரு மதத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கறதோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அனைவருக்கும் பொதுவாக கொடுக்கணும். அடுத்து ஆர்டிகல் 28 என்ன சொல்லுது? கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த போதனைக்கு கட்டுப்பாடுகள். கல்வி நிறுவனங்களில் போய் மதம் சார்ந்த போதனைகளை செய்யக்கூடாது. ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது அரசோட நிதி உதவி பெறாமல் கல்வி பணிபுரியக்கூடிய நிறுவனங்களில், அதாவது அரசோட நிதி உதவியே இல்லாமல் ஸோ அங்கே கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களில் மதம் சார்ந்த சமய போதனையை செய்யறதுக்கு தடை செய்யலை. ஓகேங்களா? ஸோ அங்கே செய்யறதுக்கு தடை இல்லை. அரசோட கண்ட்ரோலில் இருந்து அரசோட நிதி உதவியை வாங்கி ஒரு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருக்குன்னா அங்கே மதம் சார்ந்த சமய போதனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படலை. ஏன்னா சமயத்துக்கு சார்ந்த ஸ்கூல்ஸ் கூட இருக்குது. இப்போ கிறிஸ்டியன் காலேஜஸ், கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கே சமய போதனை செய்யக்கூடாதுன்னு தடை விதிக்க முடியாது. ஏன்னா அவங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிதி வாங்கி அரசாங்கத்தோட இதுக்கு பேரில் அவங்க செய்ய கிடையாது. அதனால் அங்கே கட்டுப்பாடு இல்லை. ஆனால் பள்ளி குழந்தைகளை கட்டாயம் போதனைகளை கேட்கணும் அப்படின்னு மட்டும் வற்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. அதே மாதிரி அரசு கல்வி நிறுவனம் மதம் சார்ந்த போதனைகளுக்கு முற்றிலும் தடை அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு கல்வி நிறுவனத்தில் மதம் சார்ந்த போதனைகளுக்கு ஃபுல்லாகவே தடை தான், அது நிறுவனமாக இருக்கும்போது. அடுத்து கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 29, 30 கவனிங்க. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஆர்டிக்கல் 29 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மை இனத்தவரோட விருப்பங்களை பாதுகாக்கிறது. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ். சிறுபான்மை இனத்தவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய விருப்பத்தை பாதுகாத்தல் பற்றி சொல்லுது. அதில் சிறுபான்மை இனத்தவர் பாருங்களேன். ஸோ இதில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. மதவாரிய சிறுபான்மை இனத்தவர் அப்படின்னும் மொழிவாரி சிறுபான்மை இனத்தவர் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த மதவாரிய சிறுபான்மை இனத்தவரில் யார் வருவாங்கன்னா, இந்து, கிறிஸ்தவம், முஸ்லீம், சீக்கியர்கள் வருவாங்க. மொழிவாரி சிறுபான்மை இனத்தவர்களில் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசக்கூடியவங்க வருவாங்க. ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க.
பாதுகாப்புக்கான உரிமைகள் கவனிங்க. இந்தியாவில் எந்த பகுதியில் வாழ்கிறவங்களா இருந்தாலும் தனி மொழி ஒன்றையோ அல்லது தனி எழுத்து முறையோ தனி கலாச்சாரத்தையோ பெற்றிருக்கக்கூடிய சமூகத்தினர் அந்த மொழி, எழுத்து வடிவம், கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாத்து கொள்றதுக்கு அரசமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சட்ட உரிமையை பெற்றிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் எந்த பகுதியில் வேணாலும் வாழ்கிறவங்களா இருக்கலாம். ஒரு மொழி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு பேசுகிறவங்களா இருக்காங்க, ஓகேவா? அப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த பகுதியில் வேணாலும், அப்போ ஆந்திரா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், ஓகேவா? நான் தெலுங்குங்கிறதுனால எடுத்துக்கிறேன், ஓகே? ஸோ அப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மொழியை, அந்த மொழி சார்ந்த கலாச்சாரத்தை, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை அவங்களுக்குள்ள பின்பற்றிக்கிறதுக்கும் எழுத்து வடிவத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அரசாங்கம் தான் எந்த ஒரு மொழிக்கும் ஸ்பெசிஃபிக்கான, அதாவது எந்த ஒரு இனத்துக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான முக்கியத்துவம் தராதே தவிர அவங்களும் அவங்களுடைய மொழியை, அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு அரசியலமைப்பு சொல்லுது. ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா இதுதான். அடுத்து, அரசு கல்வி கூடங்களோ அல்லது அரசு உதவி பெற்று நடத்தக்கூடிய நிறுவனங்களோ அல்லது அரசு உதவி பெறாம வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயோ எந்த ஒரு குடிமகனும் சமயம், இனம், ஜாதி, மொழி அல்லது ஏதாச்சும் ஒன்றால கல்வி பெறத்துக்கு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அரசு சார்ந்த கல்வி கூடங்களா இருக்கலாம் அல்லது அரசு உதவி பெற்று நடத்தக்கூடிய கல்வி கூடங்கள் அல்லது கல்வி நிலையங்களா இருக்கலாம், அது அரசு உதவி பெறாத கல்வி நிறுவனங்களாக கூட இருக்கலாம். அங்க எந்த ஒரு குடிமகனும் சமயம், இனம், ஜாதி, மொழி இதை ஒன்று வச்சு கல்வி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ நீங்க ஒரு டவுட் கேட்கலாம், மேம் நீங்க வந்து சொன்னீங்க, அப்போ இப்போ ஒரு கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா அவங்க அரசு உதவி நிதி பெறாத, இந்த டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், நிதி பெறாத அரசு நிதி பெறாத நிறுவனங்களாக இருந்ததுன்னா அவங்க வந்து அவங்களோட சமயத்துக்குன்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். அங்கே வந்து இந்த போதனைகளை அதாவது எப்படி சொல்கிறது, அந்த மதத்துக்கான போதனைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் இங்கே என்னடானா என்ன சொல்கிறீங்க, கல்வி பெறத்துக்கு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன மேம் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முஸ்லீம் ரிலேட்டடான ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இருக்குன்னா அவங்களுடைய போதனையை பரப்பிக்கலாம். ஆனால் மற்ற குடிமகன் வந்து பயிலக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பரப்பிக்கலாம், உங்களோட போதனைகளை அங்கே பின்பற்றிக்கலாம். ஆனால் அங்கே அதுவுமே வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அவங்களையுமே. அதே மாதிரி இவங்க மட்டும்தான் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸும் போடக்கூடாதுன்னு சொல்லுது. புரியுதுங்களா? அடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு பாருங்க. சிறுபான்மை இனத்தவருக்கு மட்டும் இல்லாமல் பெரும்பான்மை இனத்தவருக்கோ ஆர்டிக்கல் 29 வந்து பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் சொன்னாங்க. மொழியை பாதுகாக்கிறதுக்காக மொழி போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியான முறையில் நடத்திக்கலாம். மொழியை பாதுகாக்கிறதுக்காக மொழி போராட்டத்தை நடத்தலாம், ஆனால் அது அமைதியான முறையில் தான் நடத்தணும். அதே மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளை சேமிக்கிறதுக்கு மொழியை பாதுகாப்போம் அப்படின்னு கூறுறது ஊழல் கிடையாது. ஓகேங்களா? அரசியல் கட்சிகள் வந்து வாக்குகளை வந்து சேமிக்கிறதுக்காக மொழியை பாதுகாப்போன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஊழல்லாம் கிடையாது, சும்மா வார்த்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிக்கல் 30 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மை இனத்தவர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கல்வி சட்டங்கள் உரிமை, சிறுபான்மையினருக்கான கல்வி சட்டங்கள் உரிமையை பற்றி சொல்லுது. கவனிங்க, சிறுபான்மை இனத்தவர்கள் எல்லோருமே அவங்களுடைய விருப்பப்படி கல்வி கூடங்களை வந்து ஏற்படுத்தி அதை வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? சிறுபான்மை இனத்தவர் இருக்காங்கன்னா அவங்களோட விருப்பப்படி அந்த மக்கள் அனைவருமே கல்வி கூடங்களை வந்து ஏற்படுத்தி அதை நிர்வகிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சிறுபான்மை இனத்தவர் கல்வி நிறுவனங்களை துவங்குறதுக்கும் நிர்வாகம் செய்யறதுக்கும் அவங்களுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 44வது அரசமைப்பு சட்டம் திருத்தம் 1978 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினர் இனத்தவர் இருக்காங்கல்ல அவங்களுடைய கல்வி நிறுவனங்களை ஒருவேளை அரசு அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருச்சுன்னா அதோட உரிமையை பறிப்பதோ கட்டுப்படுத்துறதோ கிடையாது. அரசாங்கத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா அரசாங்கம் வந்து கையகப்படுத்திக்கிச்சு அப்படின்னா அந்த சிறுபான்மையினருக்கான உரிமையை வந்து பறிக்கிறதோ கட்டுப்படுத்துறதோ அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அதற்கான இழப்பீடு அரசு தரும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்போ இதை
வந்து இவங்களால வச்சு மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கும்போது அரசாங்கம் அதை வந்து எடுத்துக்கும். அப்போ அதுக்கான இழப்பீட்டை வந்து கொடுத்துரும். ஆனால் அதை வந்து தடுக்கல. புரியுதுங்களா? அடுத்து, சிறுபான்மையின கல்வி நிறுவனத்துக்கு ஊதியம் அல்லது மானியம் அல்லது உதவித்தொகை கொடுக்கறதுல அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. சிறுபான்மையின கல்வி நிறுவனம் இருக்குன்னா அதுக்கு ஊதியம் கொடுக்கறதுலையோ மானியம் கொடுக்கறதுலையோ அல்லது உதவித்தொகை ட்ரஸ்ட் கொடுக்கறதுலையோ வந்து பார்த்தீங்கன்னா பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. அதே மாதிரி சிறுபான்மை இனத்தவருக்கு மட்டும்தான் இது உண்டு அப்படின்னு ஆர்டிகல் 30 சொல்லுது இந்த உரிமைகள் எல்லாமே. அடுத்து ஆர்டிகல் 32 என்ன சொல்லுது? ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட். அரசியலமைப்பு ரீதியிலான தீர்வு வழிகளுக்கும் உரிமை. கவனிங்க, அடிப்படை உரிமைகளால் பாதிக்கப்பட்ட நபர் அரசியலமைப்பு மூலமா தீர்வு பெறலாம். ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை பெறுதுன்னா, அதாவது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதுன்னா அவன் நீதிமன்றத்தை நாடலான்னு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தப்பே சொன்னேன். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 32 தான். அந்த பாயிண்ட் தான் இதில் சொல்லப்படுது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நபர் உச்ச நீதிமன்றத்தை நேரடியாக போய் சொல்லலாம், நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கே போய் அணுகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்து, அடிப்படை உரிமைகளை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கும் உரிமையை நிலைநாட்டுறதுக்கும் ஆர்டிகல் 32 வழிவகை செஞ்சிருக்கு. ஸோ அடிப்படை உரிமைகளை முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்கலாம், அதை நிலைநாட்டலாம் அப்படிங்கிற வழியை ஆர்டிகல் 32 ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த ஆர்டிகல் 32 ஒருபோதும் செயலிழக்க செய்யறதுக்கோ அல்லது நிறுத்தி வைக்கவோ முடியாது. இதை நிறுத்தலாம், முடியவே முடியாது. அதனால தான் ஆர்டிகல் 32 அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னா அரசியலமைப்பின் இதயம் மற்றும் அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த பாயிண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து, ஒருவரோட அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படுது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் எந்த மாதிரியான நீதி பேராணையை பிறப்பிக்கிறதுக்கோ அதை ஆர்டிக்கல் 226 படி உயர் நீதிமன்றம் வந்து பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவரோட அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படுது அப்படின்னா என்ன பண்ணலான்னா உச்ச நீதிமன்றம் எந்த மாதிரியான நீதிமன்றத்தை வேணாலும் பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு ஆர்டிக்கல் 226 வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. அதே மாதிரி உயர் நீதிமன்றத்தோட நீதி பேராணை வந்து பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்ற அதிகாரத்தை விட பறந்தது அப்படின்னு ஆர்டிகல் 226 சொல்லுது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே உயர் நீதிமன்றம் பிறப்பிக்கலான்னு சொல்லிருச்சு. அப்படி உயர் நீதிமன்றம் நீதி பேராணையை பிறப்பிக்கிறதுல அந்த பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தை கம்பேர் பண்ணும்போதே அந்த உச்ச நீதிமன்ற அதிகாரத்தை விட இது வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு ஆர்டிகல் 226 சொல்லுது. அடுத்து, ஒருவரோட அடிப்படை வந்து மீறினால்தான் உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 32 படி ஆணை பிறப்பிக்கும். ஒருவரோட அடிப்படையான உரிமை வந்து மீறப்படுது அப்படின்னா தான் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுனா ஆர்டிகல் 32 படி ஆணையை பிறப்பிக்கும். ஆனால் அடிப்படை உரிமை இல்லாமல் சாதாரண உரிமை தான் மீறப்படுது அப்படின்னா உச்சநீதிமன்றம் இதுக்கும் இந்த ஆணையை பிறப்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படியும் சொல்லப்படுது. அடிப்படை உரிமை மீறப்பட்டாலும் ஆர்டிகல் 32 படி ஆணை பிறப்பிக்கும். சாதாரண உரிமை மீறப்பட்டாலும் உச்சநீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஆட்கொணர்வு நீதி பேராணை, ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் டு ஹேவ் தி பாடி ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க, தவறாக ஒருவர் வந்து காவலில் வைக்கப்படுறார். ஆட்கொணர்வு நீதி பேராணைன்னு பாருங்கள், ஆணையெல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் அதில் ஆணைகள் பார்க்கலாம். அப்போ ஆட்கொணர்வு நீதி பேராணைனா ஒருவர் வந்து தவறாக காவலில் வைக்கப்பட்டு அவருக்கு நீதி வழங்கக்கூடிய நீதிமன்றம் காவலில் வச்சிருக்க அதிகாரிக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ ஆணையை கொடுத்து காவலில் வைக்கப்பட்டவரை நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வர செய்வதை தான் என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு நீதி கொடுக்கறதுக்காக நீதிமன்றம் அவரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துங்கன்னு உத்தரவாதம் போடுறாங்கல்ல, அதுதான் ஆட்கொணர்வு நீதி பேராணை. அதே மாதிரி காவலில் வைக்கப்பட்டது சரியா அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்கு காவல்துறையோட கடமை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து காவலில் வச்சிங்க அப்படிங்கிறத நியாயப்படுத்துறது காவல்துறையோட கடமை. அதே மாதிரி இல்லை அப்படின்னா அதை வந்து காவலில் வச்சாங்கல்ல அது கரெக்டான ப்ரூஃபை கொடுத்து நிரூபிக்கல அப்படின்னா அவரை விடுதலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? நீதிமன்றம் அப்புறம் விடுதலை செஞ்சிடும். அடுத்து, கட்டளை நீதி பேராணை அல்லது செயலுறுத்தி நீதி பேராணைனா என்ன?
ரிட் ஆஃப் மேண்டமர்ஸ் வி கமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க, அதாவது செய்ய தவறிய ஒரு குறிப்பிட்ட செயலை உடனடியாக செய்ய கோரி நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கும். அதாவது என்னன்னா ஒரு செயலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யாத விட்டுறாங்க அப்படின்னா அந்த செயலை சீக்கிரமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஆணையிடும். அதுதான் செயலுறுத்து நீதி பேராணை, கட்டளை நீதி பேராணைன்னு சொல்கிறோம். இந்த ஆணை வந்து பிறப்பிக்கப்பட்டுருச்சுன்னா ஸோ அந்த வேலைக்கு ஒரு குறிப்பிட்ட அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயலை உடனடியாக செய்ய வேண்டியவராக இருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஆணையை போட்டுருச்சு செய்யுங்க அப்படின்னா அந்த வேலைக்கு யார் பொறுப்பானவங்களோ அந்த அலுவலர் அந்த செயலை செஞ்சாகணும் உடனடியாக. அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை, ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் டு ஃபோர்பிட். கவனிங்கள, நீதிமன்றம் ஒரு அதிகாரிக்கு ஆணை பிறப்பிச்சு அவரோட எல்லைக்குட்படாத ஒரு செயலை செய்யாது இருக்குமாறு ஆணை பிறப்பிப்பது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம், ஒரு அதிகாரி இருக்காருன்னே வச்சுக்கோமே. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் உனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த ரைட்ஸை மீறி நடந்துக்கிறாரு அப்படின்னா, அதையும் தாண்டி தன் எல்லையை மீறி நடக்கிறாரு அப்படின்னா, உனக்கு பாரு இவ்வளோதான் ரைட்ஸ் இருக்குது, நீ இதை தாண்டி உன்னோட வேலையை செய்யக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறது தான் தடையுறுத்தும் நீதி பேராணை. ஓகேங்களா? ஸோ இங்கே மேல் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றம் அப்படின்னு இருக்கும். அடுத்து நெறிமுறை கேட்பு நீதி பேராணைனா என்ன? ரிட் ஆஃப் செரிட்டுவரேரி டு பி சர்டிஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கோ அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றமோ நீதிமன்றத்துக்கும் ஆணை பிறப்பிச்சு குறிப்பிட்ட நீதிமன்ற செயல்முறைகளையும் அது தொடர்பான ஆவணங்களையும் தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ மாற்றம் செஞ்சு நியாயமான பரிசீலனைக்கு அனுப்ப செய்கிறது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா நெறிமுறை கேட்பு நீதி பேராணை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றம் ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கலாம் அல்லது உச்ச நீதிமன்றத்தை எடுத்துக்குவோம். இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களாக இருக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்கிறேன், உயர் நீதிமன்றம் கூட இருக்கலாம். அப்போ உயர் நீதிமன்றம்னா அது கீழே மாவட்ட நீதிமன்றம் வருமா? நான் ஆனால் உச்ச நீதிமன்றத்தை வச்சு சொல்கிறேன். அப்போது அது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிக்கோ அல்லது உயர் நீதிமன்றத்துக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கு இருக்குது, ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஆவணங்களை எங்களுக்கு ஒன்று ஒப்படைங்க, இல்லைன்னா அதை பார்க்கக்கூடிய அதிகாரி யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு கரெக்டாக வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும். அடுத்து செயலுறுத்து நீதி பேராணை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் தடையுறுத்து நீதி பேராணை நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதும் அர்த்தம். அப்படின்னா என்னன்னா செயலுறுத்து நீதி பேராணை நடவடிக்கை எடுக்கணும், அங்கே கட்டளை இருக்குல்ல, கட்டளை பேராணை நடவடிக்கை எடுக்கணும், தடையுறுத்து நீதி பேராணை நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இங்க நெறிமுறை கேட்பு நீதி பேராணையில் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அடுத்து தகுதி வினவு நீதி பேராணைனா என்ன? ரிட் ஆஃப் குவா வாரண்டோ பை வாட் அத்தாரிட்டி. கவனிங்க, பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்காருன்னா அந்த நபரோட நியாயமான கோரிக்கையோட அடிப்படையில் அரசாங்கத்தோட அலுவலர் ஒருவரை அவர் எந்த அடிப்படையில் குறிப்பிட்ட பதவியை வகிக்கிறார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த கோரக்கூடிய நீதிமன்றத்தோட உத்தரவு தான் தகுதி வினவு நீதி பேராணை. அதாவது ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவருடைய நியாயமான கோரிக்கையை கேட்டு அந்த அடிப்படையில் அரசாங்கத்தோட அலுவலர் இருக்காருன்னா அவர் எந்த அடிப்படையில் அந்த பதவியை வகிக்கிறாரு அப்படின்னு அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் போடக்கூடிய உத்தரவை தான் தகுதி வினவு நீதி பேராணைன்னு சொல்றோம். அதே மாதிரி அலுவலர் வந்து அரசு அலுவலராகவும் அவருடைய பதவி வந்து சட்ட அடிப்படையிலேயோ அல்லது அரசியல் சட்ட அடிப்படையிலேயோ ஏற்படுத்தப்பட்டிருக்கணும். அப்படி அந்த அலுவலர் வந்து இப்படி அவரால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அரசாங்க அலுவலராகவோ அதே மாதிரி அவருடைய பதவி சட்ட அடிப்படையிலேயோ அரசியல் சட்ட அடிப்படையிலையோ ஏற்படுத்தப்பட்டதா இருக்கணும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த அலுவலர் வந்து மற்றொருவருடைய விருப்பத்துக்கு இணங்கவோ அதே மாதிரி அவர் சொல்றத வந்து நிறைவேற்றக்கூடிய வேலையாளோ இல்லாமல் சார்பில்லாத உறுதியாக ஏற்படுத்தப்பட்ட அலுவலராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த அலுவலர் மற்றவங்களுடைய விருப்பத்துக்கு ஒப்பு போற மாதிரியோ அவங்க சொல்றத நிறைவேற்றக்கூடிய வேலையாளாவோ இருக்கக்கூடாது, எந்த பக்கமும்
சாயாத ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அதனால் இப்போ ஒருத்தருக்கு வந்து இது பண்ண என்ன ஆகும், அதனால் இன்னொருத்தர் பாதிக்கப்படுவாங்கள்ல. ஸோ அதுதான் அப்படி பாதிக்கப்படும் போது அவங்க போய் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி சொன்னால் அவர் இந்த பதவியில் இருக்கிறது கரெக்டாக, அதுக்கான இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிற விசாரணையை இங்கே செய்வாங்க. புரிஞ்சுதா? அடுத்து ஆர்டிகல் 33 என்ன சொல்லுது? அடிப்படை உரிமைகளும் ஆயுத படைகளும், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பாராளுமன்றம் அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ அதில் ஆயுதப்படைகள் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், காவல்துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட், துணை இராணுவ படைகள் பாராமிலிட்ரி, உளவுத்துறை அமைப்புகள் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்புகள் அனலாக் ஏஜென்சி, இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அடிப்படை உரிமைகளை கட்டு வேணாப்படுத்தலாம், ஆனால் மாற்ற முடியாது. ஸோ கவனிங்க, இராணுவ ஆட்சி பகுதிகளை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். போர் நடக்கக்கூடிய இடங்களோ, ஆயுதமேந்திய புரட்சி பகுதிகளோ, வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு நடக்கக்கூடிய இடங்களோ இங்கெல்லாம் வந்து சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம், கவனிங்க, வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு நடக்கக்கூடிய இடங்கள். ஸோ இதை வந்து உச்சநீதிமன்றம் என்ன பண்ணலான்னா, உண்மையான காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு ஆட்கொணர்வு நீதி பேராணையை வந்து தடை செய்யறதுக்கோ அல்லது மக்களோட உரிமைகளை பாதிக்கக்கூடிய நோக்கத்துக்காக இராணுவ ஆட்சியை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு தீர்ப்பளிச்சுது. ஓகேங்களா? ஸோ உண்மையான காரணத்தை வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆட்கொணர்வு நீதி பேராணையை வந்து தடை செய்யலாம், அல்லது மக்களோட உரிமைகள் வந்து பாதிக்கக்கூடிய நோக்கத்துக்காக இராணுவ ஆட்சியை அமல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தீர்ப்பாக கொடுத்துச்சு. அடுத்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1958 AFSPA அப்படின்னு சொல்லுவாங்க. இது மணிப்பூரில் கொண்டு வந்தாங்க இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது. அதாவது தீவிரவாத குழுக்கள் இருக்குன்னா அந்த குழுக்களோட செயல்பாடுகள் வந்து அதிகமாக இங்கே மணிப்பூரில் இருந்துச்சு. ஸோ அதுக்காக கொண்டு வந்தாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ படைக்கிட கூடுதல் அதிகாரங்களை வந்து கொடுத்து மக்களை வந்து கட்டுப்படுத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அங்கே இங்கே மட்டும் அப்படி கொடுத்தாங்க. இராணுவத்துக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்து மக்களை வந்து கட்டுப்படுத்தினாங்க. 2000 10 குடிமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தால் கொல்லப்பட்டாங்க. அஸ்ஸாம் ரிஃபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து கொல்லப்பட்டாங்க. இராம் சர்மிளா அப்படிங்கிறவர் இந்த சட்டத்தை நீக்கிறதுக்காக போராடிய பெண்மணி. இந்த சட்டத்தை நீக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இராணுவ ஆட்சி கொடூரமாக இருந்துச்சு. அடுத்து வந்து கேளுங்க, ஆர்டிகல் 35 பாராளுமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துறதுக்கு சட்டங்களை இயற்ற அதிகாரங்கள் கொண்டது அப்படிங்கிறத சொல்லுது. பார்லிமெண்ட் பவர் டு மேக் லாஸ் டு கிவ் எஃபெக்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது பாராளுமன்றம் சட்டங்களை போடலாம். ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னா, பொது பணிகளில் சம வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னிச்சு, நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. அதாவது அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு பாராளுமன்றமான சட்டம் போடலாம். அதாவது பொது பணிகளில் சம வேலை வாய்ப்பு கொடுக்கணும், சம அதிகாரம் கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுத்தாலும் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு ரைட்ஸ் போடுற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கு. 1951 பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் ஆந்திரா தெலுங்கானா 1974 இந்த ஆந்திரா தெலுங்கானால போட்டுட்டு திருப்பி வாங்கிக்கப்பட்டது இந்த ஆக்ட். ஆர்டிகல் 32 உச்ச நீதிமன்றமும் ஆர்டிகல் 226 உயர் நீதிமன்றமும் இதோட அதிகாரத்தை பாராளுமன்றம் நினைச்சா மாற்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. புரியுதுங்களா? அதாவது ஆர்டிகல் 32 உச்சநீதிமன்றம், ஆர்டிகல் 226 சொல்கிறது உயர் நீதிமன்றம். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ அப்போது இந்த அதிகாரத்தை பாராளுமன்றம் நினைச்சதுன்னா மாற்றுறதுக்கு நீதிமன்றத்துக்கு கொடுக்கலாம், நீதிமன்றத்தை பாருங்க அப்படின்னு கொடுக்கலான்னு இந்த உச்ச நீதிமன்றத்துக்கான ஆர்டிக்கலும் உயர் நீதிமன்றத்துக்கான ஆர்டிக்கலும் சொல்லுது. அடுத்து ஆர்டிக்கல் 33 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இது என்ன சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகள் கிடையாது அப்படின்னு சொல்லுது. பாராளுமன்றம் வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிக்கல் 34 இராணுவ ஆட்சி வந்து நடைமுறையில் இருக்கிறப்போ மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் மேலே கட்டுப்பாடு அப்படிங்கிறத சொல்லுது. அதாவது இராணுவத்தை பாதுகாக்கிறதுக்கு பாராளுமன்றம் வந்து சட்டத்தை இயற்றலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம்.
தண்டனை கொடுக்க சட்டங்கள் இயற்றலாம். தண்டனை கொடுக்கறதுக்காக சட்டங்களை இயற்றலாம். என்னன்னா ஆர்டிகல் 17 தீண்டாமை அன்டச்சபிலிட்டி பற்றி சொல்லுதா, குற்றம் செய்கிறவங்களுக்கு இங்கே இந்த தீண்டாமை இதில் யாராச்சும் இது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டம் இயற்றலாம். ஆர்டிகல் 23 எதுக்குன்னு பார்த்தோம், கொத்தடிமைக்கும் ஆழ்கடத்தலுக்கு பார்த்தோம் இல்லையா. இங்கே தண்டனை கொடுக்கறதுக்கு இதுக்காகவும் பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம். விடுதலைக்கு முன்னாடி இயற்றிய சட்டமும் நடைமுறையில் இருக்கும், பாராளுமன்றம் திருத்தம் செய்கிற வரைக்கும். ஸோ விடுதலைக்கு முன்னாடி இயற்றிய சட்டமும் நடைமுறையில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம கம்ப்ளீட்டாக அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோட வித் நல்ல எக்ஸ்பிளனைசரோட பார்ப்போம். ஸோ சிலபஸ் வைஸாக போய்கிட்டு இருக்கோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே கிளாஸ்க்கு வரும்போது நோட் அண்ட் பென்னோட வந்துருங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் ஆகாத இருக்கீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் குரூப் 2க்கான தென்றல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் March 25. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 to 60 சீட்ஸ் தான் நியர் இருக்குது. ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. இதுக்கு 200 சீட்ஸ் மட்டும்தான். ஏன்னா லைவ் கிளாஸஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 60+ டெஸ்டர்ஸ், டெய்லி டெஸ்டர்ஸ் 180 டேஸ்க்கு 180 டே சீட்ஸ் வந்து கொடுப்போம். லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகேவுக்கு நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி கொடுப்போம். புக் பேக் மெட்டீரியல்ஸ்லேருந்து அனைத்தும் உங்கள் கைக்கு கிடச்சிரும். மெட்டீரியலை படிக்கிறீங்க, டெஸ்ட் போடுறீங்க, லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எக்ஸ்பிளனேஷன் மெட்டீரியல் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்க்ஃபுல்லான பேட்சாக இருக்கும். அதனால தான் ஒன்லி 200 சீட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க 8807081095 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு நம்பர் கொடுப்பாங்க. பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை உடனே வந்து டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சீட்ஸ்க்கு ஒரு 55 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஜாயின் ஆகிறவங்க அதுக்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.